பின்பழகரான் பெருமாள்ஜீயர் பெருந்திவத்தில் அன்பதுகளுக்கு ஆசையினால் நம்பில்லைக்கான அடிமைகள் செய் அந்நிலைய நன்மையே ஊனமறை எப்பொழுதும் போர் வார்த்தாமாலை என்கிற கிரந்தத்தை பச்சாத் சுந்தர தேசிகர் என்று சொல்லக்கூடிய பின்பழக பெருமாள்ஜீயர் அனுகிரகித்தார். அதிலே பக்தருக்கு எவ்வாறு அருளி செய்த வார்த்தையாக 10 வார்த்தையாக கடைசி வார்த்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். முதல் வார்த்தை ஸ்ரீவைஷ்ணவன் சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்றிருக்கேன். 2ஆம் வார்த்தை அப்போரும் அவனால பெற வேண்டும் என்றிருக்கேன். 3ஆம் வார்த்தை தேவதாந்திர பஜனை பன்னாதொடிகை. 4வது வார்த்தை தேவதாந்திர பஜனம் பன்வரோரோட்டை சேர்த்தி வருந்தியும் தவிர்கை. 5வது வார்த்தை ஆழ்வார்கள் உகந்தருண திவ்ய தேசங்களே சிரவணனாய் வர்த்திக்கை. அடுத்து 6வது வார்த்தை அனுகூல சம்பன்னனாயிருக்கை. 7வது பாகவத அபகாரங்களை வருந்தியும் தவிர்கை. அடுத்து ஆழ்வார்கள் அருளிச் செயலில் அர்த்தானுபவம் பண்ணுகை. 9 ஆழ்வார்களுடைய ஈரச் சொல்லில் நெஞ்சு நிற்கும் சாதுக்களோடு சகவாசம் பண்ணுகை. 10வது வார்த்தை ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுகை. பண்ணானால் விரவப்பட்டிருக்கையும் பண்ணும் நாள் உகந்திருக்கும் என்றிருக்கையும் தெரிவிக்கிறார். இதிலே கடைசி வார்த்தையாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுகை பண்ணானால் விரவப்பட்டிருக்கை பண்ணும் நாள் உகந்திருக்கைனர். இந்த நிலை பகவானுக்கு கொடுக்கல, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணல. ஆனால் பண்ணானால் விரவப்பட்டிருக்கை பண்ணும் நாள் உகந்திருக்கை என்கிற நிலை பகவத் கைங்கரியத்துக்கு கொடுக்கல. ஆனால் பாகவத கைங்கரியத்துக்கும் ஆச்சாரிய கைங்கரியத்துக்கும் பிரதானமாக கொடுத்துருக்கா. கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா ஆச்சார அபிமானம் தான் பிரதானம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவுக்கு தேவையானது எதுன்னா ஆச்சார அபிமானம் தான். ஏன் ஆச்சார அபிமானுக்கு அத்தனை பிராதானியம்னா ஆச்சாரியன் பார்த்து பெருமாள் காட்டி கொடுக்குறான். வல்லபரிசு வகுப்பரேன் அது காண்டும் ஆண்டாள் நாச்சியாற்றின் பேர் தெரிவிக்கிறார். எனக்கு எங்கள் தகப்பனாரான ஆச்சாரியன் பெரியாழ்வார் காட்டிக் கொடுத்தார். அதனால இந்த கன்னட தெரிவிக்கிறது தவிர இல்லை என்றால் கன்னட தெரிவிப்பது கிடையாது. யார் தெரிவிக்கிறார்? சுடிப்புற சுடவெளியான ஆண்டாள். இதை ஞாபகப்படுத்தும்படியாகத்தான் சுவாமி மணவாள முனிகள் உபதேசரத்னமாலையிலே ஆழ்வாருடைய பாசுர கிரமத்தையே மாற்றி அமைக்கிறார். வைகியாழ்வார், பூதத்தாழ்வார், கையாழ்வார், திருமேஷியாழ்வார், நம்மாழ்வார், அதுக்கு அடுத்தபடியாக திருமங்கியாழ்வார், அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வார்லாம் ஒரு கிரமத்தில் வச்சுட்டார். மறுபடியும் ஆண்டாளையும் மதுரகவியாலும் தனியா இருக்கிறார். அவ கோஷ்ட சேர்க்கல. ஏன் அவ கோஷ்ட சேர்க்கிறேன்னா நீங்க பார்க்கணும். அந்த விழா நற்கலைகள் ஆழ்ந்துரைத்த ஆழ்வார்கள் இந்த உலகில் என்க வந்துதித்த மாதங்கள் நாள்கள் தம்மை இந்த மன்னனுகோத ஈதன்று செல்வோம் யாமும் தெரிந்து ஐத்த பொய்கையார், உதத்தார், ஏயார், புகழ்கழித்த ஐயன், அருள்மாறன், சேரலர்கோன், துய்ய பட்டநாதன், அன்பர்தால் கூடி, நற்பானன், நன்கலியன் அப்படின்னு முதல் கிரமத்தை சொன்னார். அந்த கிரமம் முடிஞ்சிட்டு எது வரைக்கும் முடிஞ்சிட்டு? சரியா பெரியார் வரைக்கும் முடிஞ்சிட்டு. உண்டோ திருப்பல்லாண்டு பொப்பதோர்களை தான் உண்டோ பெரியாழ்வார் பொப்பொருவர் தந்தமினூர் செய்தலும் ஆழ்வார்கள் தம்பிலவர் செய்கிறீர்கள் கைதன் நெஞ்சை நீ ஊனந்தவர் முடிச்சிட்டார். அப்ப முதல்ல சொன்ன கிரமத்தை முடிச்சிட்டார். மறுபடியும் கிரமம் எடுக்கிறார். ஆழ்வார், திருமகளார் ஆண்டாள், மதுரகவி ஆழ்வார், எதிராஜராமி இவர்கள் எடுக்கிறார். என்ன சுவாமின்னா இந்த ஆழ்வார் 2 பேரும் அவ போட்டு சேர்க்க வேண்டாமான்னா சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவ பகவானை தெய்வமா பார்த்தாலே பகவானை காட்டும் ஆச்சாரியனை தெய்வமா பக்தி பற்றினபடியாலே ஆண்டாளுக்கும் மதுரகவியாருக்கும் தனி தட்டா கொடுத்தார். அதனால்தான் அந்த நிலையை சொன்னபடியாலே ஆச்சாரிய கைங்கரியம் மிக முக்கியம். அந்த ஆச்சாரிய திருமாலில கைங்கரியம் வேணும். மனதாலையோ வாக்காலையோ மெய்யாலையோ மனமே வாக்கே கர்மம் இருக்கணும். அது மட்டும் இல்ல, அது பண்ணானால் எழுவப்பட்டு இருக்கு. என்னைக்கு பண்ணலையோ ஐயோ இழந்துட்டேனே ஒரு நிலை இருக்குமா. இன்னைக்கு பண்ணல பரவாயில்ல கச்சுண்டா இன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறது பிரயோஜனம் இல்லை. எழுவப்பட்டை பண்ணும் நாள் உகந்து இருக்கை கிடைச்சிட்டே. என்ன பாகியம் கிடைச்சிட்டே. பண்ண பாகியம் இவன் பண்ண பாகியம் இல்லை, ஆச்சாரியன் பண்ண பாகியம் பகவத் பாகியம். இவருக்கு எந்த சுகுர்தம் கிடையாது, எந்த விதமான நிலையும் கிடையாது. அவர் பண்ண பாக்கியம் நம்ம கிடைக்குது அப்படின்னு நினைச்சுட்டு, ஏன்னா
ஒரு நாம பண்ண பாக்கியத்தால ஆச்சாரம் கிடைக்க மாட்டார். ஆச்சாரம் கிடைக்கிறதுன்னா பகவத் கட்டாட்சமும் ஆச்சாரிய கட்டாட்சத்தால தான் பகவான் கிடைக்கிறதுல நான் ரொம்ப வசதியா இருந்தேன் அதனால எனக்கு ஆச்சாரம் கிடைக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. யார் தேவப்பெருமாள் இருக்கார், பூர்ணாச்சாரிய சமாசிரியாக்கான்னு சொன்னார் இல்லையா, இவரே தெரிஞ்சுக்க கூடாது. அவருக்கு அந்த ஞானம் கூட இல்லை. நாங்களே தெரிஞ்சிருக்கோம் சாமி, இந்த ஆச்சாரத்தை சமாச்சாரம் பண்ணிக்கிறோம், இந்த ஆச்சாரம் சொன்னோம். நாங்களாம் போய் தேவப்பெருமாள்கிட்ட கேட்கலன்னா ஆச்சாரியன் கொடுப்பது பகவான் தான் கொடுக்கணும். பகவான் தான் ஆச்சாரனை கொடுக்கணும். சார் ஆச்சாரனே இந்த ஜீவாத்மா நேர ஆச்சாரம் தேர்ந்தெடுக்கவும் முடியாது, தேர்ந்தெடுக்கவும் கூடாது முடியாது, ரெண்டுமே இருக்கு இல்லையா. அதனால இப்ப பகவானை கொடுக்கிறபடியால அத்தனை உயர்த்தி இருக்கு. அப்ப ஆச்சார கைங்கரி உகப்பணும். உகந்து மட்டும் இல்ல, அது ரொம்ப விருப்பத்தோடு பண்ணணும். விருப்பத்தோடுன்னா இந்த ஆச்சார கைங்கரியத்து என்ன இடையூறு வந்தாலும் அது தள்ளுபடி. எந்த இடையூறு நாம நினைக்கிறோம் ஆத்துல ஏதோ காரியம் இருக்கு அதை பண்ணிட்டு ஆச்சார கைங்கரியம்னா வேண்டாம் சாமி, ஆச்சார கைங்கரியம் பண்ணணும். ஆனா இப்ப சொல்லக்கூடிய இடையூறு ரொம்ப முக்கியம். ஆச்சார கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், குறுக்க பகவத் கைங்கரியம் வந்துட்டு இப்ப பகவத் கைங்கரியம் இடையூறா பகவத் கைங்கரியம் கண்ணனம்னா பகவத் கைங்கரியம் ரெண்டாம் பட்சம் இல்ல, பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என்ன தெரிவிக்கிறார், உன்னை ஒழிய மற்றொன்றறியா வடுகு நம்பி தன்னிலையை எதிராக நீ எனக்குத்தான் பிரார்த்திக்கிறார். யாரு நவாலம் ஆட்சி பிரமத்தில் பார்க்கிறார். அவர் என்ன சொல்றார், பாலை காய்ச்சார், பாலை காய்ச்சி பெருமாள் எழுந்தார். நபிவாள் அவர் புறப்பாட்டுக்குன்னு யாருன்னா ஒன்னா புறப்பாடு உடனே புறப்பாடு வந்து தெய்வம் வந்திருக்கு, தம்பிகளே வடுகு நம்ப அப்படிதா வான்னு கூப்பிடுறாரு. உம்ம தெய்வத்தை நீரே ஜெயிச்சுக்கோ, எம்ம தெய்வத்துக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கேன், அதுதான் எனக்கு பிரதானம் சொன்னார் இல்லையா. அப்ப ஆச்சார கைங்கருக்கு குறுக்க பகவத் கைங்கரியம் வந்தாலும் அது தள்ளுபடி. அத்தனை தூரம் ஆச்சார கைங்கரியம் பிரதானமா இருக்கு. அத்தனை ஆச்சார கைங்கரியம் பிரதானமா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஆச்சாரியம் செய்த உபகாரமானவது தூதாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது இருத்தலெறி ஏதொரியோம் யாம் தெரிகிறார் இல்லையா. ஆச்சாரம் என்ன பண்றான், சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னால் அந்தமுற்று ஆழ்ந்தது கண்டு அவையந்தனக்கருளால் தந்த அரங்கனம் தன்சரன் தந்திரன் தானது தந்து ராமானுஜன் வந்தெடுத்தனி இன்றென்னையின் பாசுரம். ஆசிரமா பாசுரம் திருவரங்கத்தமா சாதிக்கிறார் ராமானுஜன். அதில் தெரிவிக்கிறார் ராமானுஜர் என்னை உய்வத்தை சாதிக்கிறார். என்ன சாதிக்கிறார்னா, சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து, நாம் ஒண்ணுமே பண்ணாமல் இருக்க செய்து கல்லு போல கட்ட போல இருந்தோம். அப்படி கலந்திருக்க செய்த ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லா வந்து நான்முகன் தன்னோட தேவர்களோடு உறுதிப்படுத்தான்ற எல்லா அச்சித்துவத்துக்கு சித்துவத்துக்கு எல்லாம் பகவானுடைய சரீரத்துமே ஒட்டி கொடுத்து எதுவுமே இல்லாத காலத்துல யாதுமில்லாண்டு அப்படிப்பட்ட காலத்துல அவன் என்ன பண்ணா, பழைய காலத்துல மூன்றும் முடிவுற்று, அதாவது அந்த முற்று ஆழ்ந்தது கண்டு, ஒன்னுத்துக்கும் காரியம் இல்லாத வியாபாரம் இல்லாம பிரயோஜனமே இல்லாம கல்லு போல கட்ட போல கடந்தான். அப்ப பெருமாள் என்ன முடிவெடுத்தார், ஆர்மிகனான சர்வேஸ்வரன் நீர்மையினால் அருள் செய்கிறான்னு தெரிகிற ஆச்சாரிய நீர்மைனா தன்னுடைய கிருபையால என்ன பண்றான், இவனுக்கு இந்த மாதிரி இருக்க பிரயோஜனம் இல்லையே, இவனுக்கு சரீரத்தை கொடுத்து கர்ண கலைபரன் கொடுத்து சாஸ்திரத்தை கொடுத்து என்னென்ன பண்ணும் அதெல்லாம் பண்ணி இவன் நம்ம கிட்டு கொடுத்து இவன் நம்ம இந்திரியங்களெல்லாம் கொடுத்து ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை, சக்தி சாஸ்திரத்தை கொடுத்து இவன் நல்லது அறிவிக்க விவேகத்தை கொடுத்து எத்தனையும் கொடுத்து இவன் நம்ம தெளிவுகளை சேர்த்து கொடுன்னு நினைக்கிறான். யார் பண்றது, பகவான் பண்றான். சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னால் அந்த முற்றாழ்ந்தது கண்டு. அப்ப அனுக்கிரக விசிஷ்டனான நம்பருமா இது பண்றாரு, இது இத்தனை நம்ம கொடுக்குறான் இல்லையா. ஆனா ஒண்ணு மட்டும் கொடுக்கல, சாஸ்திரத்தை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், கர்ணக்கடகத்துக்கு கொடுத்துருக்கான், இந்திரியனை கொடுத்துருக்கான், அவனும் கொடுத்துருக்கான். ஆனா எனக்கு நான் கொடுக்க வந்துட்டான், ஒன்னே ஒண்ணு கொடுக்கல, இத்தனையும் கொடுத்தா தவிர கொடுக்க வேண்டிய கொடுக்கல. எது கொடுக்கல, தன் திருவடியை கொடுத்திருந்தா நான் எதுக்கு சாஸ்திரத்தை பார்க்க போறேன், நான் எதுக்கு ஞானத்தை பார்க்க போறேன், ஒன்றுமே இல்லையே, எதுவுமே பிரார்த்திக்க வேண்டிய இது இத்தனையும் கொடுத்ததா தவிர அதெல்லாம் கொடுத்து என் முயற்சியா எதிர்பார்க்கிறவன். ஆனா பெருமாள் திருவடியை என் முயற்சி எதிர்பார்க்காது. இது எது கொடுக்குறாங்க, சாஸ்திரத்தை கொடுத்துருக்கேன், அதுக்கு மேல இந்திரியத்தை கொடுத்துருக்கேன், இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா என்னுடைய முயற்சியால் அவனை அடையணும்னு எதிர்பார்த்துருக்கான். என்னுடைய முயற்சியால் முடியாது, அது நிறைய வாட்டி பார்த்துருக்கான். அப்ப பகவானுடைய முயற்சி இப்ப பகவானுடைய முயற்சி அடையணும்னா அவன் திருவடியை காட்டணுமானோ அதை வந்து கொடுக்கல. ஒருத்தர் சொன்னார், சுவாமி என்ன அழகா இருக்காரு, தலைமுடி மைவண்ணன் அரும்புக்கு அத்தனை தலைமுடி அவ்வளவு நன்னா இருக்கு, கண்களோ சத்தியதா சத்தியாசம் யோகபக்ஷினி போல அவ்வளவு கண்ணழகு இருக்கு,
முகமோ சந்திர மண்டலம் போல முகம் இருக்கு, திருக்கைகளோ அலம்பிருந்து நெடுத்தவங்கை போல் இருக்கு, திருமார்போ அப்படிப்பட்ட பிராட்டி வீட்டுக்கு அவருக்கு திருவாருக்கு இவ்வளவு நல்லா இருக்கு. அவ்வளவு நல்லா இருக்காரு, இங்க இருக்காருன்னா அவர் இருக்காரு, ஆனா பிராணம் மட்டும் இல்லை. ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இத்தனை இருந்தோம் எது தேவை? இது இல்லாத பிராணம் தான் தேவை. எல்லாமே இருந்து பிராணம் இருந்தா பிரயோஜனம் இல்லையே. இது மாதிரி நமக்கு சாஸ்திரத்தை கொடுத்தான், கர்ணகிழக்கு கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், நல்ல தீவை விவேக ஞானத்தை கொடுத்தான். இத்தனையும் கொடுத்து எது கொடுக்க மறந்துட்டான்? தன் திருவடியை காட்ட கொடுக்க மறந்துட்டான் இல்லையா? அதை காட்டினதாவே தான் அது தந்து செந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னால் அந்தமுற்று ஆழ்ந்தது கண்டு அவையந்தன கண்டருளா தந்த அரங்கனம் தன் சரண் தந்திரன். அவன் திருவடி கொடுக்கலையே, அப்ப திருவியை கொடுத்தது யாரு? தான் அது தந்து. இந்த இடத்துல ஆச்சரியமான வியாக்கியானம் திருலோகஞ்சியன் மனபாலமான் ரெண்டு பேரும் வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. மனபால மாமணியோட வியாக்கியானம் சுருக்கமான வியாக்கியானம், திருலோகஞ்சியர் அவரோட வியாக்கியானம் திருத்திய வியாக்கியானம் ரெண்டு பேரும் இருக்கா. தான் அது தந்துன்னா அதுன்னா என்னது? தான் என்ன பார்த்தோம்? திருவடியை கொடுக்க மறந்துட்டான்னு. அப்ப திருவடி தானத்தை எது சொல்ற? அதுன்ற திருவடிக்கு அதுவா? அதுன்னா என்ன? அக்ரிணைன்னு அர்த்தம். உயர்ந்த வஸ்துன்னா இங்க ஒரு வஸ்து இருக்கு, சுவாமி இதை எடுத்து கொடுன்னு சொன்னா ஒரு அம்மா கேட்டா எடுத்து கொடுங்க. எடுத்து கொடுக்கணுமா? கஷ்டப்பட்டு எழுந்து நின்று பிரயாசப்பட்டு அப்படியே எடுத்து கொடுப்பனா? உடனே இல்லை எடுத்து கொடுத்துருவானா? அந்த மாதிரி நாம எதிர்மானா அதை எடுத்து கொடுத்தாங்க, அதை எடுத்து கொடுத்தாங்க. அதான் அது தந்து வெறுமை. அப்ப ஆச்சாரனுக்கு கைப்பட்ட வஸ்துவா இருக்கு பெருமாளுடைய திருவடி. ஆச்சாரன் கைப்பட்ட வஸ்து தான் அது தந்து எந்த ராமானுஜன் வந்தெடுத்தவன் இன்றன்னையன். இது முதல் காரணம் ஆச்சாரனை பற்றுவது. ஏன் ஆச்சாரனை பற்றணும்? பகவானை பற்றப்படாதா? ஏன் ஆச்சார பெருமானம் இருக்கணும்ன்றா அவர் தான் கொடுக்கலையே சுவாமி. என்ன என் முயற்சியால வான்ற என் முயற்சி இல்லையே. அதான் ஞானம் இருந்தா சக்தி இருந்தா ரெண்டுமே இல்லை. ரெண்டுமே இல்லாத இருக்கு. நான் என்ன பண்ணோம்? அவர் தானே என்ன எடுத்துக்கணும், எடுக்கல. திருவடி மட்டும் கொடுக்காம இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் இல்லையே. அதே போல அந்த திருவடியை காட்டி கொடுத்தது யாரு? தான் அது தந்து எந்த ராமானுஜன் வந்தெடுத்தவன் இன்றென்னை ஏன் தெரிகிறார். ஆனா ஆச்சாரனும் அது மட்டும் இல்ல, பகவான் இருந்து பண்ணணும். திருவடியை தந்து கொடுத்தா இல்லையா? திருவடியை கொடுத்தது மட்டுமல்ல, அதோட அதனால் பெருமாள் பந்தத்திற்கும் காரணம், மோட்சத்திற்கு காரணம். நமக்கு மோட்சம் கொடுக்கிறது பகவான் தான், சம்சாரத்தை அழுத்துறதும் பகவான் தான். ரெண்டுமே காரணம் பகவான் தான். அவர் இங்கேயும் வச்சுருக்காரு, அங்கேயும் சம்சாரம் அழுத்தணும். அவர் காரணம் என்னன்னா நம்முடைய கர்மத்தின் பயனால அவர் கொடுக்குறாரு. ஓ, அவரே கொடுக்குறாருன்னு அர்த்தம் இல்லை, இன்னும் அவர் கொடுக்குறாரு இல்லையா? ஆனா அப்ப பந்தத்துக்கும் பகவான் தான் காரணம், மோட்சத்துக்கும். ஆனா ஆச்சாரியனும் மோட்சைக ஏற்றுவா மட்டும்தான் இருப்பான், பந்தத்துக்கு காரணமாக இருக்க மாட்டான். மோட்சம் மட்டுமே காரணம். அது மட்டும் பெருமாளை பத்தத்து ஒரு சந்தேகம். இப்ப முதல் அடுத்த 3 விஷயம் சொல்லப்படுறாரு ஆச்சாரியன் பத்துறது காரணம். இப்ப முதல் விஷயம் என்ன? பகவான் திருவடியை காட்டு கூட இதெல்லாம் கொடுக்குறான். இந்த திருவடி யார் காட்டி கொடுக்குறான்? ஆச்சாரியன் காட்டி கொடுக்குறான். இது முதல் காரணம். ரெண்டாவது காட்டுறார் ஒரு சந்தேகம், பகவானை பத்துறதுனால ஒரு சந்தேகம். ஸ்ரீவர்த்தன பூஷன் ஒரு சாஸ்திரம், அந்த கிரந்தத்தில் தெரிவிக்கிறார் திரிலோகாச்சாரியார். சுதந்திரனான ஈஸ்வரனை பட்டின போது தொடங்கியதானே இச்சம்சேயம் உள்ளது. அவனை சுதந்திரன். சுதந்திரனா செருக்கு. செருக்குன்னா நாமெல்லாம் அகங்காரம் மமக்காரம் சொல்றோம் இல்லையா? அதுக்கெல்லாம் ஊர்ல இருக்கிறத எல்லாம் மொத்தமா ஒண்ணு சேர்த்தா வச்சுக்கேன், அது எத்தனை எவ்வளவு இருக்குமோ அத்தனையும் அவர்த்த இருக்கு, அத்தனையும் அவர்த்த இருக்கு. அதுதான் சுதந்திரன் பேரு அகங்காரம். அப்படின்னா அப்ப அவர் இருக்கப்படாதுன்னா அவருக்கு இருக்கணும், நமக்கு இருந்ததான் கஷ்டம். அகங்காரம் மமக்காரம்னா என்னது? நான் நான் சொன்னா அகங்காரம், எனது எனதுன்னு சொன்னா மமக்காரம். அப்ப என்னுடைய வஸ்துக்கள்லாம் எது எதோ அது மமக்காரம் பேரு. நான் ஆத்மா சொல்லணும், அப்படி தலையை நிமித்தணும், அது அகங்காரம் பேரு. அவர் அப்படி சொல்லணும்னு வச்சுக்கேன், நான் ஒரு திருவியை பற்றி முடியாது, 10 வருடத்துக்கு நாம சொல்லிக்க முடியாது. நாம அகங்காரம் ஒழிச்சா தான். திருக்கோட்டியோட 18 வார்த்தை முதல் வார்த்தையே தான் வருது. முதல் வார்த்தையே இதுதான் வருது, சம்சார பேதம் நசிக்க வேணும். முதல் வார்த்தை ஆச்சரியமான 18 வார்த்தைகள். எதுக்கு சொல்ல வந்து? அடுத்து இதுதான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப அவருக்கு நமக்கு கூடாது. நமக்கு கூடாதுன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு சுதந்திரன், நம்ம பரதந்திரன். பரன்னா பகவானுக்கு, தந்திரனா அவருக்கு இட்ட வடக்காதது பரதந்திரன். அவர் சுதந்திரன். சுதந்திரம் என்ன வேணா பண்ணுவோம், தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லை. யாரும் ஒருத்தர் ஆட்ல பெரியவர் இருக்காருச்சுங்க, அந்த பெரியவர் யாருமே எல்லாருக்கும் பயம், யாருமே தட்டி கேட்க முடியாதுன்னா அவர் சரியா பண்ணாலும் சரிதான்,
தப்பா பண்ணாலும் சரிதான். யாரை கேட்க முடியும்? அவர்கிட்ட யார் பேசுற பயமா இருக்கு, பயம் எதாவது பண்ணிட்டு வர பயமா இருக்குங்க. அதே தான் அவர் இப்படி பண்ணுவார். அதான் சுதந்திரமான ஈஸ்வரனை பட்டின போது தொடங்கிதானே இது சம்சயம் தானே உள்ளது. அப்ப இந்த சந்தேகம் என்னன்னா, பெருமாள் நம்மளை எந்த கோஷ்டியில சேர்ப்பாருன்னு தெரியாது. எந்த கோஷ்டியில நேர பெருமாள் உடைய போய் நிற்கிறேன், ரட்சிக்கணும், இத்தனை தப்பு கொண்டு வந்திருக்கியா, உன்னை ராவண கோஷ்டில சேர்த்தாச்சு போ, தொலைஞ்சே போச்சு, அவ்வளவுதான். கும்பகர்ண கோஷ்டில சேர்த்தாச்சு போ அப்படின்னு நம்ம என்ன இருக்குது. ஆனா விபீஷ்ண கோஷ்டி சேர்த்தாலோ நல்லா இருக்கும், அதே போல விதுரன் கோஷ்டில சேர்த்தாலோ நல்லா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி துரியோதன கோஷ்டில சேர்த்தா என்ன பண்றது? அவர் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஏன் சுவாமி துரியோதன சேர்க்கணும்? நான் பிரபன்னன் ஆயிடுனா பிரபன்னனுக்கு உண்டான லட்சணம் இருக்கா? முதல்ல நாம அவரை கேட்கணும், நாம கேட்டுக்கணும். நமக்கு அந்த யோகியதை இல்லையே. அவர் தள்ளுறாருன்னா தள்ளும்படியா நாம இருக்கோம். ஆனா அதையும் தாண்டி அவர் கொடுக்குறாருன்னா அதுவும் ஒரு சுதந்திர காரியம் தான், பரதந்திர காரியம். அவர் தட்டி கேட்க அப்ப சுதந்திரமான ஈஸ்வரன்றதுக்கு எத்தனை இது இருக்கு. ஆனா என்ன எங்க வெப்பாக தெரியாது, எங்க கொண்டு போவதா தெரியாது. அப்ப எதுல சேர்ப்பான்னு தெரியும் தவிக்கிறோட. ஆனால் பெருமாள் பத்தினா இவரே நிரங்குச சுதந்திரன், என்ன செய்வார்னு கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன் இங்க வச்ச கேள்வி யாராவது கேட்க முடியுமா? ஒருத்தராக இருக்கணும் கேட்கணும். சார் நிரங்குச சுதந்திரன். அதனால இந்த சந்தேகத்தோடு தான் இருந்துட்டே இருக்கும், கொடுப்பாரா கொடுப்பாரா கொடுப்பாரா. அதனாலதான் பேரு தப்பாது துணிந்திருக்கு. ஏன் சொன்னா இது இது பெருமாள் விஷயத்துல ஆச்சார விஷயத்துல இல்ல, நல்லா வச்சுக்கோ. இந்த பேரு தப்பாது துணிந்திருக்கை பேட்டுக்கு தொழுக்கை எல்லாம் ஆச்சார விஷயத்துல இந்த சூத்திரமே கிடையாது. பெருமாள் விஷயத்துல ஏன் பெருமாள் விஷயம் துணிவு ஏற்படணும்? ஏன்னா அவருடைய சுவாதந்திரத்தை பார்த்தா துணிவு போயிடும். ஏன் போயிடுனா ஒண்ணும் இல்லை, அவன் பரதனுக்கே கொடுக்கல, என்ன கொடுப்பாரா? 16 வருஷம் ஆச்சு. சொந்த தம்பி என்னடா வந்துட்டான், ஒண்ணுமே இல்லை. நேர ராஜ்ய பிரபாவத்துக்கு வாழ்ந்து ஒரு பிராட்டி எத்தனை பரதன் ராமாயண சிஷ்யன் நினைச்சுக்கோ, தம்பின்னு நினைச்சுக்கோ, தாசன் நினைச்சுக்கோ, சகான்னு நினைச்சுக்கோ, எப்படி வேணா நினைச்சுக்கோ. நீ வந்தா வந்தாகணும். ஊர்ல இருக்கிற மொத்த பேரையும் அழிச்சுட்டு போய் அப்பவாறு ஒரு வாரம்னா அப்போ தகை வரலையே, தான் பிடித்த நிலையிலே இருந்தா இல்லையா. அப்ப அவங்க சுதந்திரனுக்கு நல்லா காட்டி கொடுக்குறான் இல்லையா. காட்டி கொடுத்தபடியால பரதாழ்வானுக்கே இந்த நிலைனா நமக்கு என்ன இல்லை. அதனால இந்த சந்தேகம் வந்துடுது. இந்த சந்தேகம் வந்துன்னா அதனால அவர்கிட்ட நம்ம போராட முடியாது. என்ன பண்றது? அப்ப அவரை பார்த்தாம கண்டிப்பா உண்டு என்று உறுதி அளிக்கக்கூடிய ஆச்சாரியத்தினுடைய பார்த்தினா நமக்கு நிச்சயமா மோட்சம். இது 2வது விஷயம். முதல் காரணம் என்ன காரணம்? அவர் எல்லாத்துக்கும் கொடுத்தா திருவடியை கொடுக்கல, அது முதல் காரணம். 2வது காரணம்னா சந்தேகம். என்ன சந்தேகம்? கொடுப்பாரா மாட்டாரா, இங்கே தள்ளுவாரா அங்கே தள்ளுவாரா எது சொல்லுவாரா, எத்தனை தான் பண்ணணும். பெருமாட்ட போய் கொடுத்துட்டு வேணும் 2-4 தடவை போய் கேட்ட வச்சுக்கேன், அவருக்கே போந்துடும். கொடுக்க முடியாது போயிட்டு அப்படின்னா என்ன பேச முடியாது. ஏன்னா நாம கொடுப்பதற்கு உண்டான யோக்கியத்தை நம்மகிட்ட இல்லையே. அவர் கொடுத்தாதான் ஒரு பள்ளிக்கூடத்தை போய் நம்ம போய் சீட்டு வாங்கணும். என் பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே படிக்கல, ஒரு மார்க்கும் இல்லை, சரியா ஃபீஸ் கட்டுறதுக்கும் பணம் இல்லை. அவர் கொடுப்பாரு அவர் தயவு பண்ணி கொடுத்தாதான் உண்டு. என்கிட்ட எந்த யோகியத்தையும் இல்லை. அவர் கொடுப்பாரு கொடுக்கலன்னு நான் கோச்சிக்க முடியுமா? என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒரு யோகியம் இல்லை. அதே போல என்கிட்ட ஒண்ணுமே கிடைக்கில்லேன், உன் கட்டகில்லேன், ஐம்புடன் வெள்ளகில்லேன், கடவனாகி காலந்தோறும் பூப்பதி தேட்டங்களை எதையுமே பண்ணலையே. அப்படி தச்சு நான் என்ன கொடுப்பேன்? கொடுக்கறது வாய்ப்பு. ஆனா ஆச்சாரம் அப்படி இல்லை. அவர் என்ன பண்ணாலும் கண்டிப்பா மோட்சம் உறுதி இருக்கு இல்லையா. அந்த உறுதி இருக்கிறபடியால ஆச்சாரம் பத்துவது 2வது காரணம். 3வது காரணம் இருக்கிறார். பெருமாளை பார்த்தினா அவர் வேற ஜாதி, நாம வேற ஜாதி. என்ன சொல்ற ஜாதி எல்லாம் சொல்றீங்கன்னா ஜாதி நிச்சயமா கிடையாது. ஆனா இந்த ஜாதி நிச்சயமா உண்டு. பரமாத்மாவை ஜீவாத்மாவை என்னைக்குமே அழிக்க முடியாது. பிராமண சத்திரி வைத்திய சூத்திரம் அழிக்கலாமா தவிர அது பிரபன்னு வந்துடலாம். அன்றைக்கே சொன்னேன் 5வது வரணும்னு சொன்னேன், அது வரலாம். ஆனா இந்த பரமாத்மா ஜாதியும் ஜீவாத்மா நித்திய சூரிய ஆனாலும் அங்கேயும் அதுதான். இது சிவகிட்ட போயிட்டு தானே. அப்ப நான் பரமாத்மா ஜாதினா அங்கேயும் ஜீவாத்மா தான். அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு வசதியா போயிட்டாரு அப்படின்றதுக்காக அங்க போய் பரமாத்மா அங்க போதில்லை. சில பேர் ஐக்கியமாயிடணும், அதெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் சொல்லாத விஷயம் தவறான ஒரு கருத்தோடு சொல்லிட்டு கருத்து சொல்ல வந்தேன்னா அப்ப அங்க போனோம் ஜீவாத்மா தான் பரமாத்மா தான். இப்ப ஜாத்திய வேறு இல்லையா. அப்ப ஜாத்திய வேறு இருந்ததுன்னா அப்ப என்னன்னா அந்த ஜாதி வேறானது பெறார. அப்ப எனக்கு என்ன கஷ்டம் வரும்னா, ஏன் சில இதெல்லாம் சொல்லுவா பாருங்க, அந்தந்த வகுப்பு பெண்களுடைய கஷ்டம் பெண்களுக்கு தான் தெரியும் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காரு பெண்கள் அது என்னமோ தெரியல, ஆண்களுடைய கஷ்டம் ஆண்களுக்கு தான் தெரியும் சொல்றது. பெண்களுடைய கஷ்டம் பெண்ணின் வருத்த மரியாதை பெருமாள் அது ஆண்டா சொல்லிட்டார். நான் ஏன்னா அவர் ஆணாட்டேன், அவரே அவர் அந்த ஆண்டல ஆணின் வருத்தம் ஆணுக்கு தான் தெரியும் சொல்லவே இல்லை. இது சொல்ல வந்தேன்னா அப்ப அப்படி சொல்றாருன்னா என்ன சொல்றது
அத்தனை தூரம் சொல்றதுக்கு என்ன, ஜீவாத்மாவுடைய கட்டம் ஜீவாத்மாவுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆச்சாரம் ஒரு ஜீவாத்மா, பரமாத்மா இல்லை. ஆச்சாரம் ஒரு ஜீவாத்மாவுடைய, அப்ப பரமாத்மா வேறு ஜாதி ஆனபடியாரு ஜீவாத்மாவுடைய கட்டம் ஜீவாத்மா தெரியும் இல்லையா? அப்ப எப்படி தெரியும்னா வேற்று ஜாதி ஆனபடியாரு நம்ம கட்டணத்துக்குலாம் பெருமாள் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ரொம்ப பெரிய பணக்காரன், ஒரு ஏழை குடிசையில் ஒரு தெரிஞ்சுக்கான அவ கட்டம் ஒரு தெரிய போறதா? இவர் கட்டமே படலையே, தெரிய போறது இல்லையா? அதனால நஞ்சாதியோட நம்மை போல பிறந்து சம்சாரியான சுகதத்துக்கு அடிபட்டு ஏதோ ஒரு பகுதி அனுகிரகத்தாலே இன்னைக்கு எப்படி இருக்காரு? வன் சேற்றங்கள் பொய் நிலத்தை மாயவன் சேற்றங்கள் பொய்து செய்த சகதியானது சம்சாரம் இருந்தாலும் அந்த சகதி தன் மேல படாம அப்படியே மேலோட்டமா எழுந்து வரா பாருங்க. ஆச்சாரியப்பட்டா அவளை பிடிச்சிருந்தா அவளுடைய திருவடி அவளுக்கு மேல் இருக்கணும், அந்த திருவடி பிடிச்சிருந்தா நமக்கும் சம்சாரங்கிற சேற்றிலிருந்து வெளியிட்டு போடுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஆனா பகவான் அப்படின்னு வச்சுக்க ஜாத்திய வேறாச்ச சொன்னேன், ஜாத்தியா இருந்தா வேறானபடியில நமக்கு அந்த கஷ்டம் இருக்கு. அதத்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அப்ப பகவான் வேறு ஆச்சாரன் வேறு வந்துடுறது. பகவான் வேறு ஆச்சாரன் மொத்தம் 4 உபாயம் தான், கர்மஞான பக்தி பிரபக்தி. இப்ப ஆச்சாரிய அபிமானம் 5வது உபாயம். இது அஷ்டபஞ்சத்தில் எடுத்திருக்காரு. உபாயங்கள் 5, விரோதிகள் 5, புருஷார்த்த சுரூபம் 5, ஜீவாத்ம சுரூபம் 5, பரமாத்ம சுரூபம் 5, 5 5 5 25 எடுக்கிறார். அது 25 அந்த இடத்துல வேற விஷயத்தை எடுத்திருக்காரு. இப்ப இங்க 4 தான் உபாயங்கள் இருக்கு. ஆனா 5வது உபாயமாக எது வந்திருக்கு? ஆச்சாரிய அபிமானம் வந்திருக்கு. இப்ப ஆச்சாரிய அபிமானம்னு வந்துருக்கு இல்லையா? கொஞ்சம் கேட்டுக்கோ. பிரபக்தினது பகவானை தவிர இன்னொன்னு இல்லாததான் பிரபக்தி. பிரபக்தி என்ன பண்ண, நான் ஒண்ணும் பண்ண வேண்டாம். துவமேவ உபாய பூதோமேவ இது பிரார்த்தனாபதி சரணாகதி. அவன் நீயே என்னை ரட்சிப்பாய், நீயே எனக்கு அடியா இருந்து கொண்டு நீயே எனக்கு எல்லா விதமான எல்லா விதமான விஷயம் பண்ணுவாய் அப்படின்னு பிரார்த்தனை தான் சரணாகதி. அந்த சரணாகதி சித்தோபாயம், கர்மஜான பக்தி ஒன்று சாத்தியோபாயம். இப்ப சித்தோபாயத்தை தாண்டி ஆச்சார அபிமானத்துக்கு வரும். சித்தோபாயத்தை தாண்டி ஆச்சார அபிமானத்துக்கு வரும். அப்ப ஆச்சார அபிமானம் சித்தோபாயமா இல்லையா? சித்தோபாயம் என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க. சித்தமா இருக்கு, நம்முடைய பிரயத்தனம் ஒரு துணி இருக்கப்படாது, அதுதான் சித்தோபாயம். சாத்தியோபாயம்னா நான் சாதிக்கணும், கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் இதெல்லாம் நான் சாதிக்கணும். அதனால நான் சாதிக்கப்படுறதுலாம் கர்ம ஞான பக்தி யோகங்கள். சரி, சித்தோபாயம் பகவான் நான் சாதிக்கட்டும் தான் அவர் பார்த்துக்கிறார். அகம்ஸ்வராமி மத்தப்தம் நஜாமி பரம், நான் உன்னை ஞாபகத்தை வைத்துக் கொண்டு போயிடும் வராநாயனுடைய வாக்கு. அப்படி இருக்கச்சே இது சாத்தியோபாயம், சித்தோபாயம். இந்த சித்தோபாயத்துக்கு தாண்டி ஆச்சாரிய அபிமானம் வந்துட்டு பண்ணும். இது எந்த கோஷம் சேர்க்கலாம்? சித்தோபாயம் 2 வச்சுக்க முடியாது. சித்தோபாயம் என்ன ஆயிடுமா? பிரம்மம் 2 நாள், பிரம்மம் 2, பிரம்மம் 2 கிடையாது, பிரம்மம் 1. ஏகவே அசுத்தியம், பிரம்மம் 1 தான். காரணம் தேயகா சாஸ்திரம் சொல்றது. காரணம் யாரோ, காரணங்களையும் சொல்லல, காரணம் யாரோ அவனை உபாசிப்பாய் தெரிவிக்கிறது. அப்படி கட்சி பிரம்மம் 1 தான். இப்ப பிரம்மம் 1 தான் இருக்க செய்து, அப்ப இவருக்கு இதுக்கு மேல இங்க சித்தோபாயம் சொல்லிக்கிறாரு. இந்த சந்தேகம் அந்த காலத்துல வந்தது, அந்த காலத்துல ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டதுன்னா இந்த மாதிரி ஆச்சாரிய அபிமானம் வந்திருக்கு. இந்த ஆச்சாரிய அபிமானம் என்பது சித்தோபாயத்தை சேருமா? நிச்சயமா சாத்தியபாயம் கிடையாது. ஏன்னா சித்தோபாயத்தை தாண்டி தான் ஆச்சாரிய அபிமானம் வச்சிருக்காரு. சரி, கட்டரோட பராக்கிரமற்ற காலத்துக்கு முற்பட்டே பெரிய சந்தேகம் வந்துட்டு எந்த கோஷத்தை சேர்க்கலாம்? அப்ப இந்த ஆச்சாரிய அபிமானம் இல்லைன்னா ஆச்சாரோட வார்த்தை போயிட்டு போயிடுது. எந்த கோஷத்தை சேர்க்கிறேன்னா அப்போ ஒரு முடிவு எடுத்துட்டாரு. இல்ல இல்ல இதுவும் சித்தோபாயம் தான். இப்ப சித்தோபாயம் 2ஆ வர முடியாது சுவாமினார். இல்ல இல்ல ஆச்சாரிய அபிமானம் என்ன நினைச்சுக்கிறேன்னா, ஆச்சாரியன் யார் தெரியுமா? பகவானுடைய திருவடி வேறல்ல, ஆச்சாரியன் வேறல்ல. அந்த திருவடி ஸ்தானத்தில் இருக்கிறவன் தான் ஆச்சாரியன். அதனால இது சித்தோபாயம் 2ஆவது 1 தான் அப்படின்னா பகவான் வேற பகவான் திரும்பி வேற என்ன துயரது தொழுதன் பண்ணு அப்படின்னு அங்கு உபலட்சணத்துக்கு திரும்பியனுக்கும் சேர்த்து உபலட்சணம் தானே. அதே போல இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறாருன்னா ஆச்சாரன் வேறல்ல, பகவானுடைய திருவடி வேறல்ல. அப்ப பகவானுடைய திருவடி வேறல்ல என்ற நிலையானபடியாலே இது பஞ்சமோபாயம் பேரு. 5வது உபாயமாக சொன்னாலும் இதுவும் சித்தோபாயத்துல சேர்ந்து, இது சித்தோபாயத்தில் தனித்து இல்லை. ஆனா என்ன இருக்குன்னா அதனாலதான் பிரயோகத்தை ஆச்சரியமா தெரிகிறது. பிரபக்திக்கும் சரணாகதி இருக்கையா, சரணாகதிக்கும் பகவானை பிடிக்கணும், ஆச்சாரனுக்கு திருடி பிடிக்கணும். கையை கொண்டு காரியம் கொள்ளுவோம் பாதி, காலை பிடித்து காரியம் கொள்ளுவோம் பாதின்னு சொல்லிட்டார். ஆச்சரியமான பதில் கொடுத்துறாரு.
காலை பிடிச்சி பகவானுடைய காலை பிடிச்சி காரியம் பண்ணிட்டு வச்சுக்கேன். காலம்னா திருவடி, அது ஆச்சாரியமானம். கையை பிடிச்சி காரியம் வச்சுக்க, அது பிரபத்து. அதான் ஆச்சரியமான ஒரு புத்தகம் திருலோகாச்சாரி 18 ரகசியக்கிறது ஒண்ணு வேண்டாம், அது மட்டும் சேவிச்சுட்டா போறோம், மற்ற எதுவுமே வேண்டாம். அதை மட்டும் சேவிச்சுட்டோம் வச்சுங்க. ஏன்னா செவப்பெருமாள் வேற இல்லை, திருலோகாச்சாரி வேற இல்லை. நினைஞ்சா செவப்பெருமாளே திருலோகாச்சாரி. அதனால்தான் அவர் வந்து கொடுத்தபடியால அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆக ஆச்சாரங்கிறது இருந்தது ஆச்சரியமா இருக்கிறார். ஆச்சாரம் வேற இல்ல, ஆச்சாரம் பகவானுடைய திருவடி வேற இல்ல. அதனால பச்சுமா பாய இதுலயே சொல்லப்பட்டதுன்னா சரி சுவாமி, இப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம திருப்பதி பாடுபடுறாரு, தப்பா பண்ணுவாரா, இதோ தண்டனை கொடு. ஏன்னா பகவான்கிட்ட இன்னொரு கஷ்டம் என்ன தெரியுமா, நாம சம்சாரத்தை நிறைய தப்பு பண்றோம். ஏன் ஆச்சாரமான பார்த்துருக்கோம், தப்பு பண்றோம். தப்பு பண்ற உடனே என்ன பண்ண, தண்டனை வச்சுக்க. தப்பு பண்ணியா இத்தனை பத்து வந்திருக்க, அதுக்கு உண்டான தண்டனை. அதான கர்மாக்களே, கர்மா தலைக்கிறது நமக்கு வரும். இங்க நிறைய சேர்த்துக்கணும். தண்டனை தண்டனை சொல்லிடுறாரு. அப்ப கங்கா பண்ணா பகவான பார்த்தாலே என்னாருன்னா அவர் அடிப்பாரா படப்பாரா என்ன பண்ணுவாரு ஏது பண்ணுவாரு என்ன. ஆனா ஆச்சாரம் இருக்கார் இல்லையா, ஆச்சாரம் அது கிடையாது. பகவானுக்கு அடிக்கவும் தெரியும் அணைக்கவும் தெரியும், ரெண்டுமே பண்ணுவார். அடிக்கவும் அடிக்கிற கைதான் அணைக்கும் சொல்றா. ஒருவேளை இவரை பார்த்தா சொன்னாலும் இருக்கும், இவர் அடிக்க அடிக்கிறார். ஏன்னா இவர்தான கர்மத்தை கொடுத்து இந்த காரியத்தை கொடுக்கிறாரு. நாம படுறோம்னா அது படத்துக்கு காரணம் அவர் தான். நாம நன்னா இருக்கணும், நன்னா இருக்கிறது காரணம் அவர் தான். நன்னா இருக்கச்சு அவர் மாதிரி சொல்லிட்டு படும்போது என்ன சொல்ல முடியாது. இது வந்து கடைசியே சொல்றேன், வார்த்தை வரக்கூடிய காத்து வர கிரமத்துக்கு முன்னாடி இப்ப நாம பண்ணக்கூடிய ஒருத்தர் அடிச்சிட்டேன் இல்லையா. இப்ப அடிச்சது நானா அடிச்சேன்னா அவர் ஆணைப்படி அடிச்சேன். இப்ப நானா தானே அடிச்சிருக்கேன். இப்ப நான் ஒரு நல்லது பண்ணேன், நானா பண்ண அவர் ஆணைப்படி பண்ணேன், அவர் ஆணைப்படி பண்ண. அப்படின்னா தீயது பண்ணும்போது மட்டும் நானா பண்றேன், நல்லது பண்ணும்போது மட்டும் அவர் ஆணைப்படி பண்றேன்னு வந்து இல்லையா. அப்ப அப்ப தீயது பண்றச்சே அவருடைய நிலையில நான் இல்லை அப்படின்னா அவருடைய அனுமதிக்குட்பட்டு நான் இல்லைன்னு வந்துடுறது இல்லையா. எப்பவுமே அவருடைய அனுமதிக்குட்பட்டு தான் இருக்கேன், அவருடைய ஆதீனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கேன். இப்ப நல்லது பண்ணும் போது அவருடைய ஆதீனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கேன், தீயது பண்ணும் போது அவருடைய ஆதீனத்துக்கு உட்பட்டு தான் இருக்கேன். அப்புறம் அவர் அடிக்கிறது சாமி, அடிச்சதுக்கு அவர் தான் காரணமானா அவரும் காரணம். அவருமே போலீஸ்காரன் தானே. சாமி சாஸ்திரம் இருக்கு, நேற்று உபன்யாசம் சொல்லிட்டு போயிட்டார், என்ன பிடிச்சிக்காத கீதா வந்தியில் போயிருக்கார், பெருமாள் இருக்கார், அப்படியே பிடிச்சிக்கோனா. இந்த விஷயத்த கடைசியில பார்க்க போறோம். ஆச்சரியமான விஷயம். இதே வார்த்தை தான் அவருக்கு விஷயம், இதே வார்த்தை தானே ரொம்ப சூஷ்மமான விஷயங்கள். எது சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க பெருதான் என்ன பண்றாருன்னா நமக்கு அடிக்கவும் செய்யறாரு அணைக்கவும் செய்யறாரு. ஆனா ஆச்சாரனுக்கு என்ன தெரியும்னா பொறுத்தவரை அணைக்கத்தான் தெரியுமே தவிர அவருக்கு அடிக்க தெரியவே தெரியாது. ஏன்னா அந்த கை கூடியவரா திருவடித்தானவை தான் நம்ம பத்தனமே தவிர மற்றது பகவான். ஏன்னா சம்சாரத்தை நிறைய தப்பு பண்றோம், உடனே தண்டன்னு பேசுறான். இதை போல நாம அந்த நாள இருந்தான்னா சில ஏன் உடனே தண்டனை பேசுறோமோ, ஆச்சாரன் கிட்டே நம்ம தப்பு பண்றோமோ, தாராளம் பண்றோம். ஆச்சார கைங்கரியம் தப்பு பண்ணாம இருக்க தாராளம் பண்றோம். ஆனா அவர் தண்டனை கொடுக்க மாட்டாருன்னா அவர் என்ன நினைப்பாரு, இவர் நினைக்கிறதுக்கு அவர் நினைக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு. இவர் இன்னைக்கு கோச்சு பால் போட்டு கிடையாது. என்ன நீங்க வந்து உட்காந்து என்ன பத்தி பேசணும், ஆச்சாரம் பத்தி பேசிட்டு இருக்க, நீ என்ன நினைச்சிருக்க அப்படின்னு கோச்சி பாருமா. இல்ல அவர் வேற இல்ல, அவர் திருப்பதி வேற இல்ல, அது முதலே பார்த்துட்டோம். அதனால கோச்சிக்க மாட்டேன். எப்படி சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சே இவர் ஆச்சாரன் வந்து என்ன பண்ணுவார்னா இவரோட தண்டனை கொடுத்துறாரு இல்லையா. ஆச்சாரம் என்ன நினைப்பா, தம் சிஷ்யன் ஒரு தப்பு பண்ணா நானும் அந்த காலத்துல அப்படிதான் இருந்தோம், நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தோம், திருந்துவான் மாறிப்பான், பயனன்றாயினும் தாங்கல்லராகினும் செயல் நன்றாக திருத்தி பண்ணிக்கொள்வான். இதுதான் ஆச்சாரம் இருக்கக்கூடிய நிலை. திருத்தி பண்ணுவார். அவர் அப்படி இல்லை, அவர் அப்படி கிடையாது. அவர் என்ன பண்ணுவார்னா தப்பு பண்ண வச்சுக்கேன் அதுக்கும் பேசாம இருப்பார், நல்லது பண்ண வச்சுக்கேன் அதுக்கும் பேசாம இருப்பார், ஏது பண்ணாலும் பேசாம இருப்பார். அது தப்பு பண்ணா ஒரு தட்டு முதுகலை தண்ணி என்ன பண்ற இந்த மாதிரி தப்புலாம் பண்ணாத, இந்த மாதிரி பண்ணப்படாது அப்படின்னு ஒரு ஜாகிரதை பிரச்சனை. அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டோம். ஒண்ணு மேடம் நாம எத்தனை கைங்கரியம் பண்றோம், உட்காந்து கோஷ்டில் உட்காந்து சேவிக்கிறோம், பெருக்கிறோம், திருவாராதனை பண்றோம், கலிகை பண்றோம், ஏதோ பண்றோம். ஏதோ நமக்கு தெரிஞ்சு தெரியாம ஏதோ ஒரு தப்பு பண்றோம்னா தப்பு பண்றச்ச பின்னாடி வந்து என்னங்கன்னு நீ பிரபஞ்சம் நினைச்சுட்டு இன்னும் தப்புலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நீ வெட்டாம அடுத்த தடவை மாத்துக்கோன்னு ஒரு வார்த்தை சொல்லியாச்சுன்னா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பெருமாளுக்கு சொல்லியிருக்கா இனிமே இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு. இது அவர் பண்றதே இல்லை. ஆச்சாரம் அப்படி இல்லை, தப்புன்னா உடனே கண்டிப்பா திருப்தி பண்ணிக்கொள்வான். அப்ப நாம என்ன தெரியுமாகும், அந்த தப்பே சரி போடுறது அந்த தப்பே பண்ணிட்டே இருக்கும், அந்த தப்பே பண்ணிட்டே இருக்கும். இது அவர் பண்றது. கர்த்தத்துவம் காரயத்துவம் உதாசீனத்துவம் வேறு இருக்கு. 6 விதமான நிலைகள் பகவானுக்கு. கர்த்தத்துவம்
கர்த்தாவன் தான். காரயத்துவம் உதாசீனம். நம்ம எதுக்கெல்லாம் பண்ணிருக்கோம், நல்லது பண்ணாலும் பேசாம இருப்பான், தீயது பண்ணாலும் உதாசீனமா இருப்பான், கண்டுகொள்ளாம இருப்பான். அதுக்கப்புறம் அனுமதித்துவம், நான் தப்பு பண்ணது அனுமதிக்கிறான். இது இத்தனையும் பண்ணிட்டு இருக்கான். முதல்ல உதாசீனா இருந்துடுறான், கண்டும் கண்டாத மாதிரி இருக்கான். சரி சாமி கண்டும் கண்டாத மாதிரி இருக்கானே, சரி நம்ம பண்ணிடலாம் பண்ணிட்டாச்சுன்னா என்ன பண்ணு, இந்த தப்பு பண்ணி அவளை அடிக்கிறியா, என்ன குச்சி எடுத்துமா, நீ அடிக்கிறது இன்னும் சௌகரியமா அப்படின்னு குச்சி எடுத்து கொடுப்பா போல இன்னும் அனுமதிக்கிறான். இது இத்தனை இவர் பண்றாரு. ஆச்சாரம் பண்ணுவார்னா பண்ண மாட்டார். ஆச்சாரம் பண்ணா உடனே திருத்துவார். பயனங்காகம் பாங்கலாயம் செயல் நன்னாக திருச்சி பணிகொள்ளான். அந்த நிலை ஆச்சாரம் கொண்டு. ஆனா அந்த தப்புன்றது புரிஞ்சுங்க. ஏன்னா ஏன் சுவாமி அவர் எதுவும் கொடுக்கலையானா புரிஞ்சுக்க முடியாதுன்னா, தப்பு நமக்கு தப்புன்னு தெரியாதுன்னு நாளாவது தாராளமா தெரியும். 26 பேர் வச்சிருக்காங்க, நம்ம எது எல்லாம் தப்பு தப்புன்னு தெரியாது. அவதூத சன்னியாசின்னு பாகவதத்துல ஒரு புராணம் இருக்கு. 76 இயற்கை நிலைகளை காட்டி 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 அவதூத சன்னியாசி இவாளை பார்த்துட்டு இவாளை பார்த்து இந்த புத்தி வரட்டும், இவாளை பார்த்து இந்த புத்தி வரட்டும், பாம்பை பலப்பாப்பை பார்த்து இந்த புத்தி வரட்டும், கிளியை பார்த்து இந்த புத்தி வரட்டும் அப்படின்னு 26 இயற்கை வஸ்துக்களை பார்த்து நம்ம புரிய வச்சிருக்கான். நமக்கு அது புரிஞ்சா நாம இருக்க போறோம். அதனால் இன்னும் வச்சிருக்காரு. ஆனா ஆச்சாரிய பட்சவரைய அப்படி இல்லை, எதையோ பார்த்து தெரிஞ்சு கொள்ள தேவையில்லை. நாம் தெரிஞ்சு கொள்ள எளிதாக சொல்லக்கூடிய உபதேசம் பண்றா இல்லையா. மேலும் ஒரு நல்ல உபதேசம் பண்றாரு, இது சரி இது தப்பு, அவர் அப்படின்னு இதை பார்த்து புரிஞ்சுக்கோ, அதை பார்த்து புரிஞ்சுக்கோ, அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது சக்தி இருந்து எனக்கு யோக்கியத்தை இருந்து நான் புத்தி இருந்தா நான் எப்படி இருக்க போறேன். அதை நேரடியா சொல்றா இல்லையா, அது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு கைகருத்தை பண்ண வச்சுக்கேன், இது பிடிக்குது இது பிடிக்கல அது சொல்லவே மாட்டார். பிடிக்கிறது பிடிக்கல சொல்றாரு. ஒண்ணு இல்லை, பால் கொடுக்குறேன், பால் அம்சம் பண்றோம், பிரசாதத்தை அம்சம் பண்றோம், ஒரு துளியாவது எடுத்துக்கிறாரு, ஒரு துளியாவது எடுத்துக்கிறாரு. நாம அம்சம் பண்ணல பாலை வச்சுட்டு பால் சாப்பிட்றேன் மீதி உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா எத்தனை தடவை தான் கொடுப்போமான்னு தெரியாது. அவர் எடுக்காத போதே கொடுக்குறவா இல்லையான்னு தெரியல, இன்னும் அவர் எடுத்துக்கிற பாருன்னு வச்சுக்கேன். ஆனா அவர் எடுத்துக்கிறது இது ஆச்சாரத்தை கொடுத்தா அவர் எடுத்து மிச்சத்தை நம்ம கொடுக்குறாரு. போனகம் செய்தும் தருவரையில் புனிதம் அட்டு உகந்து நன்னா எடுத்துட்டு திருப்பி நம்ம கொடுக்குறாரு இல்லையா. இது அச்சைக்கு இந்த குறை நிறைய, இதை விபவத்துக்கு இந்த குறை கிடையாது. விபவம் கண்ணனாகட்டும் ராமநாட்டம் கொடுத்தோன்னா நல்லா வாங்கி வாங்கி சாப்பிட்றாரு. சபரி கொடுக்குறாரு, சபரி கொடுத்தேன், சபரி எங்கிலிச்சு நான் திருகிறார் சாரடா சுவாமி, அதை சாப்பிட்டு எங்கிலினா அவள் எச்ச பண்ணதை கொடுக்குற. அதே கிரையில இருக்கக்கூடிய இன்னொரு பழத்தை கொடுத்தாலும் அர்த்தம் தவிர அவ கடிச்சு கொடுத்தாங்க அவரும் அந்த ஞாபகம் இல்லையா சபரிக்குன்னா தவறான ஒரு கருத்து சொல்ல எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படிப்பட்ட நெல்லாம் கொடுக்குறா இல்லையா, கொடுத்து வாங்கி இதற்கு இன்னொரு விஷயம் சொல்றேன், ஆச்சார விஷயம் தானே விஷயம் சொல்றேன். சபரி கொடுத்த வாங்கினா அதே ஏழை ஏதலன் கீழ்மகன் யாரு குகன் கொடுத்தா வாங்கவே இல்லை. நான் எதுவும் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டா கை சொல்லிட்டா எதையும் வாங்க மாட்டேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், அதாவது ராஜபோகமே கூடாது கை சொல்லிட்டா தகப்ப நாட்டை வாக்கு கொடுத்துருந்தே கூடாது சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அங்க எதுவுமே வாங்கி சாப்பிட நேரம் வந்துட்டான். இங்க சபரி வந்துட்டான், சபரி ஆசிரமத்துக்கு வந்து அங்க வந்து சபரி நல்லா கொடுத்துருக்க நல்லா முன்னாடி வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஏன் இதை வாங்கி சாப்பிட்டு அங்க வாங்கி சாப்பிடலையே, ஒரு அவளும் வேற தான் இவரும் வேற தான், சபரியும் வேடுவிச்சுதான் குகனும் வேடம் தான், ரெண்டு பேரும் ஒரே ஜாதி வேற்று ஜாதியான. ஓ இந்த ஜாதிகாரத்தை சாப்பிடுவான், ராமனுக்கு அந்த இதுவே கிடையாது, நாம நினைக்கலாம் இல்லையா அந்த மாதிரி கிடையாது. அப்படி இல்லைன்னா ஒரு வேற குக ஜாதி வேற்று ஜாதி பெண் வேலை கொடுத்தா சாப்பிடுவான், ஆண் வேலை கொடுத்தா சாப்பிட மாட்டான்னா அதுவும் கிடையாது. இப்ப ஏன் கொடுத்தான்னா அவன் தானா கொடுக்குறான், தன் ஆச்சாரியன் கொடுக்க சொன்னான்னு இவன் கொடுக்குறான். இப்ப ஆச்சாரியன் கொடுக்க சொன்னான்னு சொன்னாலே தடுக்கிறதுக்கு இவருக்கு யோகியதே இல்லை. ஆச்சாரன் கொடுக்க சொன்னாலும் புரியாச்சுன்னு வேண்டாம், இவரால் தடுக்க முடியுமா? இவரால் தடுக்க முடியாது. கொண்டா வாங்கிட்டு போயிட்டாரு. இது சொல்ல வந்தேன்னா அப்ப ஆச்சாரனுக்கு எத்தனை வகையில் இருக்கு பாரு. இது சொல்ல வந்தேன்னா அப்ப நம்ம கொடுக்கறதுலாம் வாங்கி சாப்பிட வரணும், வாங்கி சாப்பிடுறாரு. அப்ப ஆச்சாரன் நம்ம உகக்கிறாரு. ஆனா இவர் ஏதாவது சொல்றாருன்னா இது இருக்கு நல்லா இருக்கு, இன்னைக்கு திருக்கல்யாணம் பண்ணிருக்கணும், இதுல கொஞ்சம் குறைச்சலாரு, நாளைக்கு மாத்திப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா மாத்தி பண்ண போறோம். ஏன் சொல்றது இல்லை. ஏன் சொல்றேன்னா இவருடைய நிலை எது, அவருடைய நிலை அது. அதனால இவரை காட்டிலும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை வெவ்வேறு ஆச்சாரக்கூடிய. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் இருக்காரு. என்ன விஷயம்னா ஏன் சுவாமி பிரபத்தியை விட்டுட்டு ஆச்சார அபிமானத்துக்கு வந்தே, பிரபத்தி இருந்து சரணாகி பகவான் திருவடியே மற்றதுக்கு உறுதி கிடையாதுங்கிற உறுதி பாடுதான் பிரபத்தி. அப்ப பிரபத்தியை விட்டுட்டு தானே ஆச்சார அபிமானத்துக்கு கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம், அடுத்து பிரபத்தி, அடுத்து ஆச்சார அபிமானம். இது அர்த்தம் ரொம்ப நன்னா எடுத்துக்காரு, ஆச்சரியமா எடுத்துக்காரு. அப்ப அந்த பிரபத்தி விட்டுட்டு வந்திருக்கா இல்லையா. அப்ப ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம்னாலே இப்ப நாம இந்த இடம் நன்னா இல்லை சாமி, இதை விட கற்றுக்க சௌகரியம் நல்லா இருக்கு,
அதனால தான் போறோம். வேற ஒன்றும் நிர்பந்தம் கிடையாது, நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கிருந்து இன்னொரு போறதுனாலே இங்க இந்த கஷ்டம் இருக்கு, இந்த கஷ்டம் அங்க இல்லை. அதே போல பிரபத்தியிலிருந்து ஆச்சாரிய அபிமானத்துக்கு வரணும்னாலே இப்ப பிரபத்தியில் ஏதோ ஒரு குத்தம் இருக்கு. பிரபத்தியில் ஏதோ குத்தம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? பெருமாட்ட குத்தம் இருக்குன்னு அர்த்தம். வாழ் வருமா சொல்றதுக்கு? அப்ப ஆச்சாரிய அபிமானத்துக்கு தான் வரணும். அப்ப பிரபத்தியில் என்ன இருக்கு, என்ன குத்தம் இருக்கு? அப்ப அவர் தன்னை இருந்தார், கர்மஜான பக்தி யோகத்துல முடியலன்னு சொல்லி நான் பிரபத்திக்கு வந்தேன். பிரபத்தி தான் சுலபமாச்சு, நான் பண்ண வேண்டியது உண்மையே இல்லையா? கர்ம யோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் நான் பண்ணணும், சமமா இருக்கு, எனக்கு சக்தி கிடையாது, அதனால பிரபத்திக்கு வந்தேன். ஆனா இதுலயும் அசக்தி வந்துடுமோன்னு பயம் வந்துட்டு. அப்ப பிரபத்திக்கு ஏதோ தோஷம் இருக்கு இல்லையா? என்ன தோஷம்னா ஏதோ கஷ்டம் இருக்கு இல்லையா? சூக்கரமான பிரபத்திக்கு கூட துஷ்கரம் உண்டான்னு கேட்டு இருக்குன்னா பிரபத்திக்கு உண்டான சமபெடுத்தனா மகாவிஸ்வாசபூர்வகம் சதேக உபாச்சாயாஞ்ச சாஸ்திரம். என்னால் எதையும் சாதித்துக் கொள்ள முடியாது என்று தெரிந்து கொள்வது நான் அனன்ய சாத்திய சுவாபித்தே மகாவிஸ்வாசபூர்வகம் எல்லாத்தையும் விட்டேன். நிறைய விசுவாசம், பகவான் விசுவாசம் தேவை. அதோடு சதேக உபாயதாயாஞ்ச உன் திருவடிகளையே உபாயமாக இருக்க கடவுள் என்கிற பிரார்த்தனை, இதுதான் பிரபத்தி. உன் திருவடியை உபாயமாக கடவுள் என்கிற பிரார்த்தனை இருக்கு இல்லையா? அப்ப உறுதிப்பாடு நிறைய வேணும் இல்லையா? அந்த உறுதிப்பாடு தொலைவதற்கு இதுல நிறைய வாய்ப்பு இருக்கு. உறுதிப்பாடு தொலைவதற்கு நிறைய என்ன பிரபத்தினால முதல்ல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இது வர்றது என்ன சொன்னதே திருப்பி சொல்லிருக்கேன்னா 100 தடவை சொன்னா அது வர்றது கஷ்டம். 100 தடவை என்ன உறுதிப்பாடு, என்ன உறுதிப்பாடுனா அவன் ரட்சித்தே தீர்வன் அப்படின்ற பூர்ணமான திட அத்தியவகாயம். இதுதான் ஆணுகூல்யத்தை சங்கல்பகா பிராதிகூல்யத்தை வர்ஜனம் ரட்சீதி விஸ்வாசகா. பிரபத்திக்கு 6 அங்கங்கள் சொல்லிருக்கா. 6 நிலைகள் என்னன்னா ஆணுகூல்யத்தை சங்கல்பகா, சரணாகதிக்கு 6 நிலைகள். பிராதிகூல்யத்தை வர்ஜனம், அவனுக்கு பிடிச்சதை பண்ணேன், பிடிக்காததை பண்ணமாட்டேன். ரட்சீதி விஸ்வாசகா, ரட்சித்தே தீர்வன் பகவான், நிச்சய ரட்சித்தீர்வன் என்கிற திட அத்தியவகாயம். அது ரொம்ப உறுதிப்பாடு இருக்கணும். இந்த உறுதிப்பாடு கொலைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பிரபத்தியில. அவர்கிட்ட குற்றம் இல்லை, கர்மயோகத்துல குற்றம் இருக்கு, ஞான யோகத்துல குற்றம் இருக்கு, பைக் யோகத்துல குற்றம் இருக்குன்னா என்னால பண்ண முடியும் குற்றம் இருக்குன்னா பிரபத்தி வந்துட்டேன். இப்ப பிரபத்தியில என்ன குற்றம் இருக்கு, என்ன தப்பு இருக்குன்னா பிரபத்தி தப்பு இல்லை, தப்பு எங்கிட்ட இருக்கு. என்ன இருக்குன்னா உறுதிப்பாடு இருக்கணும். திட அத்தியவதாயம் ரட்சித்தே தீர்வுன்னு அத்தியவதாயம் இருக்கு இல்லையா? ரட்சவதாயம் அந்த திட அத்தியவதாயம் கொலையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி கொலையும் கேட்கிறோம் நல்லா கேட்டுப்போம். ஆயிடுச்சு, சமாசனம் ஆயிடுச்சு. பெருமாள் அவன் தான் ரட்சகன் பூர்ணமா வந்து 6 நாட்களின் சாதனை சரணாக தந்துழிந்தார். உன் திருவடியை தவிர மற்றொன்று என்ன உன்னால் வந்தால் யாவராலும் ஒன்றும் குற வேண்டும். திட அத்தியவதாயம் பூர்ணமா வந்துட்டு ஆற்றுல ஒரு கஷ்டம் வந்துட்டு. கஷ்டம் வந்துன்னா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணணுமோ பெருமாள் வந்து பிரார்த்திக்கலாம், ஒரு தப்பு கிடையாது. நான் பிரபன்னன் பிரார்த்திக்க கூடாது இருக்கு, அதுவும் அவனது இல்லைன்னு அவன் தான் இருக்கணும். சரி, ஏதோ கஷ்டம் வந்து பெருமாள் வந்து பிரார்த்திக்கலாம். ஆனா அந்த பக்கத்துல இதுக்குன்னு 4 பேர் காத்துட்டு இருப்பான். நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த மாதிரி வந்தா அந்த மூலையில ஒன்று இருக்கு, அங்க ஒரு 4 பிரதட்சணம் பண்ணினா இது போயிடும். இதெல்லாம் இவர் பண்ண மாட்டார், இதெல்லாம் இவர் பண்ண. ஏன்னா மோட்சம் கொடுப்பாரு, மோட்சம் கொடுக்க மாட்டாங்க. அது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது தியபிச்சேது உதாசனாது சங்கராது ஞானமன் நிச்சயது மோட்ச இச்சேசனாதான் மறுபடியும் பாபிக்க இல்லையா? அதனால மோட்சத்தை இவர் கொடுத்துருவாரு. அப்ப இது வேணும்னா இவர்கிட்ட போக வேண்டாம், அங்க இருக்கு அங்க போறான்னு நமக்கு உடனே ஒரு சபலம் கஷ்டம். வாஸ்தவம் தான், சமாஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் கஷ்டமே அதிகமாகுது. அப்பதான் தோணும் சமாஷம் ஆனதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடியே கஷ்டமே இல்லைன்னா கஷ்டம் வந்தா தான் சமாஷம் வேலை செய்யறதுன்னு அர்த்தம், வரலைன்னா வேலை செய்யலன்னு அர்த்தம். ஏன்னா பாபத்தை தொலைக்கணுமோ, இந்த ஜென்மத்தை பூர்ணமா எல்லாத்தையும் தெரிக்கணும், தொலைச்சுதான் ஆகணும். அப்ப சஞ்சித கர்மா போயிட்டு பிராரப்த கர்மா பூர்ணமா இந்த ஜென்மால் இருக்கணும், அடுத்த ஜென்மா செய்யுது. அதான் அதாவது இன்னும் தேகாவசானே முக்தி சியாது. 5வது வார்த்தை, இந்த தேகம் தொலைச்சே உனக்கு முக்தி இல்லையா? இப்ப இந்த தேகம் தொலைச்ச முக்தின்னு வரைச்சு, இப்ப இந்த தேகத்தில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் செஞ்சு பிராரப்த கர்மா பூர்வமா தொலைக்கணுமோ. அப்ப மிச்சம் இருக்கிறது 40 வருஷமோ 30 வருஷமோ 20 வருஷமோ தெரியாது, அதுக்குள்ள ஒரு கணக்கு பண்ணி தொலைக்கணுமோ. தொலைக்கணும்னாலே அப்ப அவங்க என்ன பண்ணும், நிச்சயமா நம்மகிட்ட புண்ணியம் இருக்க போறது, பாவம் தான் இருக்க போறது. அப்ப அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி உனக்கு செயல்பாடு வந்துட்டு தான் இருக்கும். அப்ப சமாஜம் ஆனவர்னா ஒன்றும் அதுக்கு முன்னாடி வருமா? ஆனதுக்கு அப்புறம் அது வரும். வந்துட்டு வந்தவங்க இதுக்கு காத்துட்டு இருக்கா இல்லையா? காத்துட்டு நம்ம என்ன சொல்லுவாவோ, வந்துடுத்து இப்ப அங்க போகும், அங்க போனோம் இல்லையா? உடனே ஒரு சபம் போலாமே, பொண்ணு கல்யாணம் வாழப்பாமே, அங்க போங்க, கல்யாணம் உடனே பண்ணி விட்டுருவோம். அது பண்ணிவிட்டேன், கர்ப்பம் சரியாக தெரிக்கல போயிட்டே இருக்குன்னா
கர்ப்ப ரட்சகன் பகவான் கண்ணன் தான். பரீட்சித்து என்னவா ரட்சத்து கொடுத்தான்? அதோட இன்னொரு கர்ப்ப ரட்சகனுக்கு பரீட்சித்து எப்படி தான் ரட்சத்து கொடுத்தான்? எப்படி ரட்சத்து கொடுத்தான்? அவரை விட ஒரு தெய்வம் இருக்கார். அதாவது கண்ணனல்லா தெய்வமில்லை சரணதி நிற்க வந்து மண்ணின் பாரம் நிற்குதற்கு வடமதுரை பிறந்தான் ஆழ்வாடி பாசம். கண்ணனல்லா தெய்வமில்லை சரண் அது நிற்க வந்து மண்ணின் பாரம் நிற்குதற்கு வடமதுரை பிறந்தான் தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்ணன் தான் எல்லா ரட்சகன். அந்த நிலைப்பாடு குறைவதற்குண்டான வாய்ப்பு அதுல இருக்கு. எதுல? பிரபத்தியில. நாம் பிரபத்தில கர்மஜான பக்தியும் நாம் பண்றதுக்கு இருக்கு. அதனால பண்ண முடியாத சக்தி போயிட்டு அந்த குற்றம் அதுல இருக்கு. இப்ப பிரபத்தில நான் பண்றது ஒண்ணுமே இல்லையே. என்ன குற்றம் இருக்குன்னா எங்க இடத்துல இன்னொரு குற்றம் என்ன குற்றம் இருக்குன்னா அந்த உறுதிப்பாடு ஒண்ணு வேணும். உறுதிப்பாடு கொலையத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் எனக்கு காத்துட்டு இருக்காரு கூடாது கூடாது அங்க போகாதுங்க. அதனால அந்த குடிப்பட அப்ப ஆச்சார அபிமானத்துல இருக்கு. அந்த மாதிரி இல்லையா ஆச்சார அபிமானத்துல உறுதிப்பாடு தேவையில்லை எனக்கு. அவர் தான் எனக்கு மோட்சம் பத்தி கொடுக்குறாரு. நான் பிரார்த்திக்க கூட வேண்டாம். இதுதான் பெரிய விஷயம். பெருமாள் நம்ம பிரார்த்திக்கணும். ஆச்சாரத்தை பிரார்த்திக்கணும்னா பிரார்த்திக்க வேண்டாம். அவர் பின்னாடியே போயிட்டு இருக்கணும். அவர் பின்னாடியே போயிருந்தா ஓ இவருடைய ஆளனே ஆமா சுவாமி ஒரு உள்ளுக்கு தீவைக்கு போச்சு உள்ளுக்குள்ள துவாரபால பாப்பா பார்த்துட்டு கட்டு பின்னாடி யாரோ வந்துட்டு இருக்காரு அவர் நம்மளவர் அப்படின்னு சொன்ன எந்த வார்த்தையும் கிடையாது. அவருக்கு என்ன அனுஷ்டானம் இருக்கா இது இருக்குன்னா இப்ப இவர ஆதாரம் அவர் பார்க்கிறாரு. அதைத்தான் ஆளவந்தா பிரார்த்திக்கிறார். அகுருத்தி மத்த சரணாரவிந்த ஹேம பிரதர்ஷனா வாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம்பிலோக்கிய என்ன பார்க்காத என் பாத்திர நாதமுனியை பார்த்து எனக்கு அனுகிரகம் பண்ணுனார். எப்படிமா கேட்கிறாரு அவரு? கேட்கறது நம்ம ரொம்ப வருது விசித்திரமான கேட்கிறாரு. நான் இந்த நல்லது பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால எனக்கு நல்ல எனக்கு அனுகிரகம் பண்ணி சில பேர் கேட்பார். சாமானிய கேட்கிறா. இவர் அதை கேட்கல. நான் தீயது பண்ணியிருக்கேன் இந்த தீயதை பார்க்காத நல்லது எங்க பாத்திரமா பண்ணியிருக்கார் நாகமணிகள் பண்ணியிருக்கார் அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணி இப்படி கேட்பார். இது ரெண்டுமே கேட்கல. அவர் என்னமா கேட்கிறார்? நான் நிறைய நல்லது பண்ணியிருக்கேன். கோவிதி மதில் சூட கட்டினேன் உனக்கு நிறைய கைங்கரியம் பண்ணிருக்கேன் திருவரங்கல என்ன கை இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா இத்தனை கைங்கரியம் பண்ணியிருக்கேன். இவர் அது மட்டும் இல்ல எதுகட்கிறவன் யமனைத்தவன் இடையடியான் கதிபெற்றுடைய திருவரங்கத்தை சாய்த்தா போல அப்ப எதுகளுக்கெல்லாம் சுவாமியாக புரிஞ்ச ஆள வந்தார். யாமநாதரன் மிகப்பெரியவர் சித்திப்பிரயத்த பண்ணார். ராமானுஜரை காட்டிக் கொடுத்தார். ஆமுதல் என்று கடாட்சித்தார். அதுக்காக நீ மோட்சம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா நாளைக்கு இதெல்லாம் இல்லாம போயிடுச்சுன்னா நீ கொடுத்துட மாட்ட. அப்ப என்ன பண்ணும்? இவன் நல்லவன் இருந்தாலும் நாதமணிகளை பார்த்துதான் கொடுப்பேன்னு உரைக்கிறேன். நாதாம எடுத்துவா இவன் தீயவன் அப்ப இவன் தகப்பா பார்த்து கொடுப்பேன்னு. இவர் அப்படி சொல்லல. அது சாதாரண எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை. நல்லவனாலும் என்ன பார்க்காத என்ன ஏன் நல்லவனாலும் உன்னை பார்த்து கொடுக்கலாமான்னா அது இருக்கிற வரையும் போயிடுச்சுன்னு. அப்ப என்ன பண்ணா அப்போ நாதனுடைய கடை அவர் திருடைய பலத்தால கொடுங்க. அப்ப ஆச்சாரம் என்ன பண்றாருன்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை பூர்ணமா தெரிவிக்கிறார் இல்லையா. தான் எதுவுமே பண்ண வேண்டாம். பகவானுக்குன்னா ஜட அத்தியவசாயம் வேணும் கொடுத்தே தீர்வுன்னு அந்த அத்தியவசாயம் போயிடும் பிரபத்தியில. ஆனா ஆச்சாரியமானத எனக்கு எதுவுமே தேவையில்லையா. பிரார்த்திக்க கூட வேண்டாம். இதான் பெரிய விஷயம். பிரார்த்திக்க கூட வேண்டாம். அவர் நிழல்ல ஒதுக்கினாலே போறோம். ஒண்ணு வேண்டாம். 74 சிம்மாசனத்தை ஏற்படுத்தினா இல்லையா அவர் நிழல்ல ஒதுக்கிட்டு இருக்கோம். நாம என்ன பண்றோம்? தோலை காமிக்கிறோம். ஆச்சாரத்தை ஒத்தி விடுறார். 10 நிமிஷம் முடிஞ்சு போயிட்டு சாமி நான் மோட்சத்துக்கு போகிறேன். அது எந்த தைரியத்துக்கு பண்ணலாம்? என்ன சீட்டு வாங்கி வச்சுருப்பாங்க இந்த ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்கான். என்ன தைரியம் இருக்கு? இதுதான் கேட்கிறார். ஒதிச்சோடு கட்டி கொண்டு காத்து கொண்டு இருக்கிறாரு. என்னமா பேசுறா அப்படின்னு நஞ்சியை கேட்கிறார். பராசரப்பட்ட பார்த்து பார்த்துக்கிட்டே இதே வார்த்தவாளியே பார்த்துருக்கோம். எதுக்கு சொல்ல வரணும்? என்ன என்ன உறுதி பண்ணா ஆச்சாரியன் பார்த்து அழைச்சு போறான். உனக்கு எதுவுமே இல்லை. பிரபத்தில நீ பண்ணணும். அது பண்ணணும்னது மன நினைவு இருக்கணும். அந்த நினைவு கூட ஏன்னா அந்த நினைவு கூட இவங்களுக்கு வராத. எவ்வளவு மோசமா வருது. ஜீவாத்மா இத்தனை மோசமா இருக்கும். இந்த நினைவு கூட வராதுன்னா நினைவுதான் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு கஷ்டம் வந்துட்டு வச்சுக்க அதனால குந்தி பிரார்த்திக்கிறார். இதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றும் வாங்கிட்டு போயிட்டா ஏதாவது வாங்கிட்டு போடணும். எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இல்லை ஏதாவது வாங்கிட்டு போ. ஏதாவது ஒரு வார்த்தை வாங்கிட்டேன். எப்பயுமே கஷ்டத்தை கொடுத்தான். அப்பதான் உன் நினைவு வரணும். அப்பதான் உன்னுடைய நினைவு வரணும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அந்த நினைவு போகாம இருக்கணும்னா நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா. அது கூட ஆச்சாரியமா இருக்கு. அதனால ஆச்சாரிய அபிமானே உத்தாரகம் தெரிகிறது. அதெல்லாம் நீங்க பண்ணிதான். அப்ப முதல்ல இந்த நிலையை தெரிகிறது. அதாவது சில பேர் இந்த நிலையில் இருக்கச்சே அந்த அந்த திட அத்தியவசாயம் கொலையிட்டு கொண்டான வாய்ப்பு
அதிகமாக இருக்கிறபடியாலே ஆச்சாரியனுக்கு அந்த ஜட அத்தியாவசியாக கூட அவசியம் இல்லை. அவர் பார்த்து கைங்கரை பண்ணிடணும். கைங்கரை பண்ணிட்டே இருந்தா மோட்சம் கொடுத்துருமா அவர் எனக்கு கனவடமாண்ணா அவர் கொடுத்து போறாரு. ஆச்சாரனை முன்னிட்டு கூட பகவான் கொடுக்குறாரு. நம்ம வச்சுக்கோ நமக்கு நேரம் கொடுக்குறாரு. ஆச்சாரம் முன்னிட்டு தான். அப்ப இந்த நிலை தான் இங்க தெரிவிக்கிறது. அப்ப நாங்க எங்கேயும் போக வேண்டாம், அவர்கிட்ட குந்தால போறோம், அது நடந்துடுறது. அதுக்கு மேல இன்னொரு விஷயம் தெரிவிக்கிற ஆச்சரியமான விஷயம் என்ன தெரிவிக்கிறாருன்னா, ஏன் ஆச்சாரம் என்ன பண்றாங்க, நம்ம காட்டு கொடுக்குறாங்க. ஒரு பாத்திரம், ஆட்சி பிரபத்துல ஒரு பாத்திரம், அன்னை குடிநீர் அறிந்தி முளையோன் தன்னுடைய நோயை தவிராலோ என்னை எதிராக எல்லாம் நீயை செய்தால் உனக்கு அது தாழ்வோ உரை. ஆட்சி பிரபத்தில் தெரியாது. குழந்தைக்கு முதல்ல அதான் பார்த்தோம். குழந்தைக்கு வியாதி வந்துட்டு அந்த வியாதியை போக்கத்துக்கு பால் கொடுக்கக்கூடிய குழந்தை, சிறு குழந்தை, பிறந்த குழந்தைக்கு அந்த வியாதியை போக்கத்துக்கு என்ன பண்ணுவா, அவ குடிநீர் அருந்தி அதுக்குண்டான மருந்தை சாப்பிட்டு அந்த மருந்து மூலமா தன்னுடைய முளைப்பாலை கொடுத்து அந்த தாயை போக்குறா இல்லையா. அதே போல எனக்கு யாரு தாய், நீதான். எனக்கு இப்ப வியாதி இருக்கு, யார் பிரார்த்திக்கிறார், மனவாளம் பிரார்த்திக்கிறார். நாமெல்லாம் எங்க இருக்க பார்த்துக்கணும். அவர் பார்த்துக்க, அவருக்கு என்ன கட்டம், தம்பெருமாளுக்கு ஆச்சாரம். இதுக்கு மேல இதுவே ஒரு மோட்சம் கிடைக்கும், அதை கொடுத்தாச்சு வச்சுக்கோ, என்னைக்கோ கொடுத்தாச்சு. அவர் இங்க திருத்துவதற்காக வந்திருக்காரு. அன்னை குடிநீர் அறிஞ்சி தவிராலோ எதிராக நீ எனக்கு அது உனக்கு தாழ்வோ உரை தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப ஆட்சி பிரபத்தில் 7வது பாசனம் இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அத்தனை தூரம் சொல்றதுக்கு என்ன காரணம், ஆச்சாரியன் பார்த்து என்ன பண்ணுவான்னா, நம்முடைய சம்சாரத்தை பார்த்து நமக்கு என்ன வியாதி, சம்சாரம் தான் வியாதி, இந்த வியாதித்தை பார்த்து அவர் சாப்பிட்ற மருந்து அப்படின்னு என்ன அர்த்தமா, தாய் மருந்து சாப்பிட்டு தான் கொடுக்குறாரு, முளைப்பாலை கொடுக்குறார். அவர் என்ன பண்ணுறா, பெருமாள் போய் பிரார்த்திக்காரு, இந்த ஜீவாசன் நீ தான் கட்டாட்சிக்கணும், நீ விட்டனா யாருக்க போகணும். அவனுக்கு கேட்க கூட தெரியல. இதுதான் ஆச்சாரம் நடந்தது. கேட்க கூட தெரியல. அவர் பண்ணுவார், அவர் பண்ண மாட்டார், அவர் பண்ணவே மாட்டார், எத்தனையும் பண்ண மாட்டார். அதுதான் வடுக நம்பிக்கும் அனந்தாழ்வானுக்கும் மதுரகவியார்களுக்கு ஒரு நிலை வேறு யாருக்கும் கிடையாது. அதனால்தான் அனந்தாழ்வாருடைய வம்சத்தாலதான் என்ன சொல்லிப்பா, அடியேன் ராமானுஜாசன் சொல்லிக்க மாட்டார். அனந்தாழ்வார் வம்சத்துல என்ன சொல்லுமா, அடியேன் மதுரகவிதாசன் தான் சொல்லிப்பான். ஏன்னா மதுரகவி நிலைதான் அனந்தாழ்வார். அதே சித்திரையில் சித்திரை நட்சத்திரம் அந்த அவத்துல வந்துச்சு, அதே நட்சத்திரம் வந்தார். ஏன் அவருக்கு அனந்தாழ்வானுக்கு அவர் ராமானுஜர் தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது. பெருமாளே எழுதி பேசினா இல்லையா, நீ என்ன போன்னு சொல்றியே, என் கைங்கரியத்தை நீ பண்ணிட்டு இருக்க, நான் கூட்ட வர வேண்டியது யார் தான் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணான்னு, புஷ்பம் யாருக்கு கொடுக்குறேன், உமக்கு தான் கொடுக்குறேன். புஷ்பம் எனக்கு தானே கொடுக்குறேன், அப்ப எனக்கு தானே கைங்கரியம், உமக்கு தான் புஷ்பம் கொடுக்குறேன். ஆனா கைங்கரியம் உன் கைங்கரியம் இல்லை, இல்ல ஆதார கைங்கரியம். இது என்னமா பண்ணுவோம், எனக்கு தான் புஷ்பத்தை சாத்துறேன்னா உனக்கு தான் சாத்துறேன். எங்க ஆச்சாரம் நியமனம் பண்ணாரு சாத்துன்னு சொல்லி, அவரை நாளைக்கு நியமனம் பண்ணிட்டோம், அந்த பக்கம் யாருக்கும் சாத்துங்க, அங்க போய் சாத்து போறேன். அது ஆச்சார கைங்கரியம் உன் கைங்கரியம் இல்லைன்னா இதுக்கு சொல்வதுன்னா, அத்தனை பெருமாளை எதிர்த்து பேசுபவர்களுக்கு ஆச்சார கைங்கரியத்துக்கான மகிமை தெரிவிக்கிறார். ஆனா என்னை எதிராக நீதி செய்த உனக்கு அது தாழ்வோ உரை தெரிவிக்கிறார் இல்லையா. அத்தனை தூரம் அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் சொல்றார். ஜெயிச்சு ஆச்சார ஜெயிச்சு வேதாந்த ஜெயிச்சு இதுவார் என்ன தெரிவிக்கிறார்னா, ஸ்வநிஷ்டை, யுக்தி நிஷ்டை, ஆச்சார நிஷ்டைன்னு 3 நிஷ்டைகள் இருக்கு. 3 நிஷ்டை. அதாவது 2 விஷயம் சொல்றேன். அதாவது கர்மஜான பக்தி யோகங்களுக்கு என் சுவாதந்திரியம் குற்றம், நான் பண்ண இல்லையா. பிரபத்திக்கு எது குற்றம்னா அவனுடைய சுவாதந்திரியம் குற்றம். அவன் சாத்திரியத்துல சொன்னாரு சுவாமிக்கு சுவாதந்திரம் அவனுக்கு இருக்கணும்னா அவன் கொடுப்பார கொடுத்தாலும் சந்தேகமா இருக்கு. சுவாதந்திரியம் சந்தேகம் வருது, அது பரதந்திரமா தெரியாது இல்லையா. சுவாதந்திரம் கொடுத்த பையனா நமக்கு சந்தேகம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அவன் சுதந்திரம் ஆனபடியால. அப்ப அவருடைய சுவாதந்திர குற்றம். ஆனா இந்த 2 குற்றமே கிடையாது. எதுக்கு ஆச்சாரியம் கர்மஜான சாத்தியபாயத்த குற்றம் என்னுடைய சுவாதந்திரம், கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் நான் பண்ணேன்னு வருகிறான். அப்ப என்னுடைய சுவாதந்திர குற்றம் வந்துருது. பிரபத்திக்கு தான் நான் கிட்ட சுவாதந்திரம் இல்லையா, என்கிட்ட சுவாதந்திரம் இல்லை. ஏன்னா பிரபத்தி என்னுடைய அகங்கார மகக்காரங்க வகித்தா தான் பிரபத்தியே பண்ண முடியும். நீர் நிவதி என்று வேறுபுதன் மாதிரி பிடிச்சிட்டு அப்ப எனக்கு சுவாதந்திரம் இல்லை. அவருக்கு இருக்கு. அவருக்கு என்ன சுவாதந்திரம், நான் பார்த்து கொடுத்தா உண்டு, இல்லைன்னா இல்லை அப்படின்றா இல்லையா. அப்ப அவருடைய சுவாதந்திரம். அப்ப மொத்தமா சுவாதந்திரம் சொன்னாலும் குற்றம் வந்துருக்கு இல்லையா. இப்ப ஆச்சாரம் என்ன சுவாதந்திரமே இல்லையே. ஆச்சாரமும் சுவாதந்திரம் இல்லை, எனக்கும் சுவாதந்திரம் இல்லை. அப்ப பகவானுக்கும் சுவாதந்திரம் இல்லை. ஏன்னா ஆச்சாரம் பார்த்து கொடுன்னு சொன்னா கொடுத்துதான் சபை கொடுத்தா இல்லையா. பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பேச்சு பேசினாரா உடனே நான் பூர்வாசியை கேட்டுட்டா, ஏன் குகன் கொடுத்தா மட்டும் வாங்கிக்கலையே,
இங்க சபை கொடுத்தா கூட வாங்கிக்கிறாங்க, இது ஆச்சாரம் கொடுக்க சொன்னா அந்த ஆச்சை தானே எடுத்து கொடுத்தா இப்ப தானா. அதனால நம்ம எங்க செவிக்க போனாலும் ஆச்சார திருவாராதம் பண்றச்சு ஆச்சாரம் திருக்கைகளா பண்றான்னு சொல்லி நினைஞ்சிட்டு தான் திருவாராதம் பண்ணணும். அப்பதான் அவரே ஏற்றுக்கிறார். இல்ல இந்த கைக்கு திருவாராதம் பண்ற ஜென்மத்தை இருக்க எந்த யோகத்தையும் கிடையாது அப்படிங்கிறது. அவர் திருவாராதம் பண்றது என்ன நினைக்கிறோம், ஆச்சாரிய திருக்கைகளா பண்ணி விட்டுக் கொள்கிறார். இத்தனையும் பண்றது எதுக்குன்னா அந்த சாதனை. ஆக அதன் தேசியம் தெரிவிக்கிறார் வேதாந்த தேசிகர். சொன்னிட்டை யுக்தி நிஷ்டை ஆச்சார நிஷ்டை. சொன்னிட்டேன்னா நான் நேரா போய் பிரமாணம் பத்துறது, நேர சொன்னிட்டை நானே போய் நேரா போயிருந்தேன். அப்புறம் நான் தெரிஞ்சுக்கணும்னா தெரியுமே நேரா போய் பத்துறது, நேரா பத்துறது. அதுக்கு மேல யுக்தி நிஷ்டை சொன்னிட்டை யுக்தி நிஷ்டை. யுக்தி நிஷ்டைன்னா ஆச்சாரம் நமக்கு சொல்ல போய் திரும்பி செலுத்தது. சமாசனம் பண்ண போனோம், சமாசனம் பண்ண உடனே இந்த கொஞ்சம் என்ன கவனமா கேட்கும். சோனிட்டேன்னா நம்ம நேரா போய் செவிக்கிறது. யுக்தி நிஷ்டைனா ஆச்சாரம் சொல்ல போய் பெருவாள் செவிக்கிறது. ஆச்சாரம் சொல்ல போய் செவிக்கிற மனம் அது யுக்தி நிஷ்டைன்னு பேரு. ஆச்சார நிஷ்டைன்னா அவரே பண்றது, நான் போறதில்லை, நான் ஒண்ணுமே பண்றதில்லை, எத்தையும் பண்றதில்லை, அவரே பண்றது. அப்ப இந்த 3 நிஷ்டை இருக்கு இல்லையா, சொன்னிட்டை யுக்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை. இந்த 3 நிஷ்டை இது சேர்ந்ததுன்னா 3 நிஷ்டை நன்றா இருக்கு. ஆனா நம்முடைய பூர்வாகர அத்தனை பேரும் தேசிகன் உட்பட எல்லாருமே ஆச்சாரிய நிஷ்டையில தான் இருந்தாலும் வர யுக்தி நிஷ்டையிலையோ சுயநிஷ்டையிலையோ இருந்ததே கிடையாது. அதைத்தான் தெரிவிக்கிறது. ஆக ஆச்சாரிய நிஷ்டை தான் பிரதானமா தெரிவிக்கிறாள், அந்த நிலையத்தான் இங்க தெரிவிக்கிறார். அதுக்கு மேல இன்னொரு விஷயம் தெரிவிக்கிறார். அதாவது நாம ஆச்சாரம் பார்த்து நம்ம அபிமானம் பண்ணோம். என்ன அபிமானம்னா நாம ஆச்சாரபதி நம்ம பயர் அப்படின்னு அபிமானம் வரணும். ஏன் அபிமானம் வரணும்னா ஆச்சாரம் பெருமாள் போறோம், பெருமாள் முறை போறோட வாசல்ல துவாரபாலா வருவா, அவள் தாண்டி போனோம்னா இப்போ ஆச்சாரம் கூட போயிட்டு இருந்தோம்னா அப்ப ஆச்சாரம் தான் கூப்பிட்டாரு வந்தாருன்னு சொல்லிடலாம். ஆனா சொன்ன உடனே நமக்கு என்ன கிடைக்குன்னா ராஜ மரியாதை கிடைக்கும். அது நாமே போயிருக்கேன். அதே போல ஆச்சாரம் அபிமானத்துல ஒதுங்கின்னு வச்சுக்கேன். அவர் சிவகிரிக்கு போறார், போயிட்டு இருக்கச்சே அவர் போற சமயத்துக்கு நல்லா ஒட்டிட்டு போயிடணும். அப்ப பார்த்து நம்ம இது அவர் போறாரு நம்ம பின்னாடி அவரோட ஒட்டிட்டு இருக்கணும், அவர் பின்னாடியே போயிடணும். கூடவே போயிட்டு வச்சுக்கேன் யாரும் எடுக்க மாட்டாங்க. நம்ம ஒட்டின்றது ஒதுங்கிட்டு வச்சுக்கேன். ஏன்னா அதுதான் அலியல் நம் பையலன்மோ அம்மவோ கொடியவாறு நம் பயல் எங்க பையன் அப்படின்னு ஆச்சார அபிமானத்துல ஒதுக்கணும். ரொம்ப முக்கியம். ஆச்சார அபிமானம் இருந்தாலே மற்றது யாரும் எது வந்தாலும் எந்த நிலைக்கும் வரவேறாது. அதைத்தான் ஆழ்வார் இருக்கிறார். அப்ப ஆச்சார நிஷ்டை தான். ஆச்சாரம் வேற இல்ல, ஆச்சாரியனா ஹரி சாட்சாத், ஹரியே சாட்சாத் ஆச்சாரனை தான் பிறக்கிறான். என்ன வச்சுக்கணும், ஆச்சாரங்கள் சீமான் பகவான் ஹரி வேற இல்ல, ஆச்சாரியன் வந்து அந்த ஹரியே தான் ஆச்சாரியன் இருக்கிறார். இதுக்கு சொல்லிக்கிறா அப்படிப்பட்ட ஆச்சாரியன் இருக்கிறார். அந்த ஆச்சாரனுக்கு எத்தனையோ நிலைகள் இருந்தாலும் என்ன தெரிவிக்கிறார்னா பாட்டு கேட்கும் இடமும் உப்பீடு கேட்கும் இடமும் குதித்த இடமும் வளைத்த இடமும் ஊட்டு இடமும் எல்லாமே வகுத்த இடமாக கடவுது. ஸ்ரீவத்தின் ஆச்சார ஞாபகம் வந்தபடியா சொல்றேன். ஆச்சாரம் சரியா படிங்க ஆரம்பிச்சுன்னு சொல்லியிருக்கேன். ஆச்சாரம் ஒழுங்கா தானே போயிடலாம் என்ன. அப்ப ஸ்ரீவத்தினோட தெரிவிக்கிறார் பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் குதித்த இடமும் வளைத்த இடமும் ஊட்டு இடமும் அதே போல எல்லாமே தனக்கு வகுத்த இடமாக கடவுதனர். ஆச்சாரின் திருவிடைகள் தான் பரம் வியூக விபவ அந்தர்யாமி அச்சைகள் இதெல்லாம். அதாவது பெருமாவுடைய 5 நிலை இருக்கு இல்லையா, 5 நிலைகள் முதல்ல பார்த்துருக்கோம். பரத்த வியூக விபவ அந்தர்யாமி அச்சாவதான்னு அந்த ஆச்சாரத்தில் அதே இதுல ஒரு சூழ்நிலை சீவத்தில் ஒரு சூழ்நிலை என்ன தெரிவிக்கிறேன்னா பாட்டு கேட்கும் இடம். எது பாட்டு கேட்கணும், சீவை கொண்டு தான் பாட்டு வேணும். அகமன்னம் 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 அதான் கேட்டு ஆறாவானவர்கள் செவிக்கிறிய செஞ்சு ஆழ்வா பாட்டு இல்லையா. அப்ப பாட்டு கேட்கணும் சீவை குணம். கூப்பீடு கேட்கணும் நான் வியூகாவதான் ஸ்ரீ சிராத்தினாலும் திருப்பாட்டு கூப்பிடு யாராருக்கு என்னென்ன கட்டணும் அங்கே போய் கூப்பிடுவான், அவன் போய் கூப்பிட்டு இருக்கான். அதான் கூப்பீடு கேட்கும்போது திருப்பார் கடந்து வரைக்கும் என்ன பேர் கூப்பிட்டா பாருங்க. பாட்டு கேட்கும் இடமும் கூப்பீடு கேட்கும் இடமும் அதுக்கப்புறம் குதித்த இடம். குதித்தா எத்தனை பெருமாள் விவசாயிக்கிறான். அதாவது விபவதாரம் குதித்த இடம் பாட்டு கேட்கும் இடம் ஸ்ரீவைகுண்டம், கூப்பீடு கேட்கும் இடம் திருப்பாக்கடல், குதித்த இடம் விபவதாரம், வளைத்த இடம் உலகமேத்தின் பெண்ணானாய் வடவானாய் குடபானாய் குடபால மகையான வளைத்தன அச்சை. வளைத்தன எங்க போனாலும் மறக்கிறாடியா அந்த மறக்கிறாடியா அந்த நிலைதான் வளைத்தன அச்சை. ஊட்டுமிடம்
அந்தர்யாமியா இருக்கிற நமக்குள்ளே உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உலகிலிருந்து அறிவிட்டுன்னு உள்ளுக்குள்ளே ஊற்றானோ அந்த ஊட்ட அந்தர்யாமி. இது இத்தனை எதுனா இந்த 5 எல்லாமே யாருன்னா வகுத்தவர்கள் வாங்குறது. வகுத்தவனது ஆச்சாரியனு. ஆச்சாரியனு அப்ப பரவதநாதன் சிவைகுண்டநாதன், திருப்பார்கள் ஸ்ரீராஜநாதன், அவதாரம் ராமகிருஷ்ண அவதாரங்கள், அர்ச்சாதிருமேனி அந்த கண்டியூர் அரங்கம் மையம் கட்சி கேர் வல்ல என்று என்னென்ன திவிதம் அத்தனை திவிதம் அதுக்கு வர அந்தர்யாதித்தும் இத்தனையானா ஆச்சாரியன் தான். இதுக்குத்தான் இந்த பாட்டே நின்றவன் கீர்த்தியும் நீள்பனலும் நிறைவேங்கர பொற்குண்டமும் வைகுந்த நாடும் குலவிய வாக்கடலும் உந்தனுக்கு எத்தனை இன்பம் தரும் உன்னிடவரால் எந்தனுக்கும் அது ராமானுஜா இவை ஈந்தருளே. அந்த 2 திருவிடைத்தமிழை கொடு பிரார்த்திக்கிற என்ன படிக்கிறார்? ராமானு எதெல்லாம் ஆனந்தமோ அந்த ஆனந்தம் எது? பர வியூக விபவ அந்தர்யாமி அத்தகைய 5 ராமானுக்கு எத்தனை ஆசை இருக்குமோ அந்த அத்தனை ஆசை ராமானுஜா உன் திருவடி தாமரை தான் எனக்கு ஆசை அப்படின்னா அந்த 5மே என்ன வந்துட்டுனா ராமாவுடைய திருவடி தாமரை வந்துட்டான். அப்ப பரவாகட்டும் வியூகமாகட்டும் விபவமாகட்டும் அந்தர்யாமாகட்டும் அர்ச்சவனா இது இத்தனையும் ஆச்சாரம் சரி. இவன் நிலையை பற்றி பேசுவதற்கு தெரிவிச்சே அதைத்தான் ஆச்சார அபிமானம். 2வது பஞ்சமோபாயத்தை அப்படின்னு சொல்றாரு. இதுல கொஞ்ச நேரத்தில் ஆச்சார அபிமானம் இருக்கா சொன்னே அப்படின்னு இல்லையா, அதுக்கு ஒரு பாட்டே இருக்கு. ஆச்சரியமான பாசனம் 6ஆம் பத்திர வரக்கூடிய பாசனம் திருவாயூர் 6ஆம் பத்திர சம்பாஷம். ஆவாதன்னாது உலகத்தை அளிக்கும் அசுரர்வானால் மேல் தீவாய் வாதி வடபடிந்த விளையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கரத்தானே பூவார் கடல்கள் அறிவினையையும் பொருந்துமாறு புனராயன் பாட்டு. இந்த இடத்துல திருவேங்கட 6ஆம் பத்து 10ஆம் திருவள்ளுவர் திருவேங்கடபடியாக கண்ணாதி பாசம் உலகுண்ட பரிவாய பாசம். அந்த பாசனத்தை தெரிவிக்கிறார். உன் திருவடித்தாமனிலே நான் வந்து பிராபிக்க வேணும் அதை பிரார்த்திக்கிறார். எப்படி பிரார்த்திக்கணும்? இத்தனை நாட்கள் நீ சேர்த்து வைக்கிறதுக்கு உபாயம் எந்த உபாயம் இருக்க? பகவான் எத்தனையோ உபாயம், கர்ம யோகம் ஞான யோகம் பக்தியும் உபாயம் இருக்க. இந்த எந்த உபாயமும் எனக்கு ஆகாதன்ட்ட நல்லா கேட்டுக்கணும். இந்த விஷயத்த பெரிய 2 பேரும் சர்ச்சையே பண்றாரு நஞ்சியர் நம்பின்னு. என்ன அவருடைய ஆழ்வார்கிட்ட பேசிட்டாரு, நீ பண்ணி வச்சுக்கிற உபாயமே எதுவுமே எனக்கு ஆகாதுன்னு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பிரபக்தியோ எனக்கு ஆகாதுன்றார். நீ என்னென்ன உபாயம்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கோ அதெல்லாம் எனக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது, என்ன பண்ணாது. நமக்குன்னு சுலபமான ஒரு புதிய உபாயத்தை கண்டுபிடின்னு. இது என்னமா பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? என்னமா பண்ண முடியும்? இந்த ஆழ்வார் 3ஆம் பத்து முன்னீர் ஞானம் படைத்தைய முகில்ல பாத்திரத்தை பிரார்த்திக்கிற பாத்திரத்துல நீ நிறைய அவதாரம்லாம் பண்ணிருக்கேன், அப்போ வந்து நீ என்ன அமைஞ்சிருக்கலாமே. ஆழ்வார் பார்த்து இவர் ஒரு வருஷப்பட்டு இருக்கார். புடிச்சோதியா உனக்கு முகச்சோதி வளர்ந்ததுன்னு ஆச்சரியமா அனுபவிச்சுட்டு அந்த அனுபவம் நேரிடுந்தவன் திருப்பியும் விஸ்லேஷன் ஏற்பட்டவனே உடனே முன்னீர் ஞானம் படைத்தைய முகில் அண்ணா நீ தந்த ஆஸ்திரேலி இந்த சரி கர்ணகடைவன் இந்த சரி வைக்கப்படியால என்னால வந்து அடைய முடியல ஒன்று அழைச்ச ஒரு பாசனம் தெரிவிக்கிறார். எனக்கு நீ என்ன நானும் உனக்கு நிறைய அவதாரம் பண்ணியிருக்கேன், அப்ப நீ வந்து செஞ்சுக்கலாமேன்னு கேட்கிறார். அந்த அவதாரத்துல நான் இல்ல திருவிக்ரம அவதாரம் பண்ணேன், எல்லா திருமணியும் என்னுடைய திருமணியை வச்சுனேன், அப்ப வந்திருக்கலாமே, அப்பவும் தப்பிச்சுட்டேன் வரல என்ன. அதனால நீ என்ன பண்ற, புதுசா எனக்காக நீ ஒரு அவதாரம் பண்ணுங்க. நியாயமா ஆழ்வார் பெருமாள் பார்த்து கேட்கிற எனக்காக நீ ஒரு அவதாரம் பண்ணது. அதே போல இங்க என்ன கேட்கிறான்னா ஆழ்வார் எனக்காக ஒரு உபாயத்தை புதுசா திருட்டின்றது. கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் பிரபக்தி இருக்கு, புதுசா ஒரு உபாயத்தை கண்டுபிடிச்சு ஆழ்வார் ஆவாது என்னாவது உலகத்தை அழைக்கும் அசுரர்வானால் மேல் தீவாய் வாலிபடைந்த மழையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனித்தரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார் கடல்கள் அறிவினையே. திருவேங்கடைய திருவடிக்கு பூவார் கடல்கள் பேர். 3 திருவடிக்கு 3 பேர். புஷ்ப தியாக போகமண்டபம். புஷ்பமண்ட திருவடிக்கு பூவார் கடல்கள் பேரு, தியாகமண்ட திருவடிக்கு துயரடு சுடரடின் பேரு. அதே போல போகமண்டபமாக இருக்கிற திருவரங்கத்துக்குடைய திருவடிக்கு என்ன பேரு? ஆச்சரியமான திருப்பேரி. முதல்ல பருப்பரத்து கை திருப்பொழிந்த சேவடி அப்படின்னு பேரு. 3 திருவடிகள். இந்த பூவார் கடல்கள்னு பேரு. எதுக்கு பூவார் கடல்கள்? திருப்பொழிந்த சேவடின்னு போகமண்டபமான ஸ்ரீரங்கத்துக்கு, பூவார் கடல்கள்னு திருமலை சீனிவாச பெருமாளுக்கு, அதே காஞ்சி தேவ பெருமாளுக்கு துயரடு சுடரடி.
நம்மளை துயரை அடுக்கும் பொருட்டு, ஏன் அவன் துயரை அடுக்கும் பொருட்டு சுடர் அடிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பூவார் கடல்கள் அறிவினையேன் பொருந்துமாறு புனராயம் அதில் வியாக்கியானத்தை அனுபவிச்சு நஞ்சியை சொல்றார். இப்ப 9 நஞ்சியை சாய்த்து 9,000 எப்படி நம்பில்லை வீடு 36,000 9,000 சாய்க்கிறார். 100 தடவை காலசம் பண்ணியிருக்கார் நஞ்சியை. 100 தடவை நம்பில கேட்டுக்கார். சதாபிஷேகம் உண்மை யாருக்குன்னா நஞ்சியை இருக்குதான். 100 தடவை 100 உபன்யாசம் இல்லை, திருவாய்மொழியை 1102 பாத்திரத்தை 100 தடவை சொல்லியிருக்கார் ஒரு காலட்சேபம் இருக்கிற. அப்பா இப்ப இந்த இருக்கக்கூடிய சம்பாவம் நிறைய இருக்கு, அந்த நிறைய அது மாதிரி வார்த்தைலாம் நிறைய வருது. அதை தெரிவிக்கிறார். அப்ப என்ன தெரிவிக்கிறார்னா, நஞ்சியத்தை போய் கேட்டாராம் ஒருத்தர். சாதாரண நஞ்சி என்ன அர்த்தம் சொல்றாருன்னா, இந்த பாத்திரத்துக்கு போய் என்ன அர்த்தம் விசாரிக்கிறான்னா, ஆழ்வார் போய் பெருமாட்ட எனக்கு இந்த உபாயம் ஆகாது, புதியதாக ஒரு உபாயம் கேட்கிறாரு, இது சரியான்னு காட்டிக்கிறார். பெருமாள் உபாயம் கேட்டா இல்லையா, பிரபத்தி உபாயம். பிரபத்தி உபாயம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொன்னு புதுசாக உபாயம் கேட்கிறாரு. ஆழ்வார் என்ன கேட்கறது சரியா அப்படின்னு நஞ்சி விசாரிக்கிறார். சரியா அப்படிங்கிறார். அப்ப அதுக்கு நஞ்சியை சமாதானம் சொல்றார். இது எல்லாம் இந்த போய் ஒன்னும் பேசுறாருன்னா, பிரபத்தி இல்லையே, பெருமாளுக்கு ஒண்ணுதானே உண்டாகும் இல்லையா, அதுக்கு மேல இன்னொன்று இருக்கான்னா ஒன்னு இல்லையே. அப்ப இது எப்படி இது போல இருக்குன்னா, அதாவது ஹோமாதிவாதம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஹோமாதிவாதத்தை போல இருக்குனார். ஹோமாதிவாதம்னா தத்தம் விவாப்தம் பரமேஸ்வரபூதம் ஜத்குண்டரீகம் பரமேஸ்வர ஜத்குட்டம் தத்ராபிதத்னம் ஜெகனம் விசோக தத்கன் தத்துபாதித்தவியம். ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்னங்க, வேதாஸ்தோரப்ரோக்தகா வேதாச்சேஷ்டகா சப்தப்பிரதிரிலேசே மகோத்கரகான்னு. அதாவது உபநிஷத்து தாய்கிறது. யாரை உபாசிக்கிறோமோ, எது சாஸ்திரம் சொல்லுகிறதோ, என்னன்னா பரபிரம்மத்தை உபாசிப்பாய். எப்படி உபாசினா, அந்த பரபிரம்மத்துக்குள்ள சாத்திரம் வருது, தஸ்மின் அந்த ததுபாசித்தவ்யம், அந்த பரபிரம்மத்துக்குள்ளே ஒன்று இருக்கு இல்லையா, அதை உபாசிப்பான்னு சாஸ்திரம் சொல்றது. இதுக்கு ஹோமாதீதிவாதம் பேரு அப்படின்னு இந்த சைவனுக்கான இந்த வாக்கியத்தை எடுத்துட்டான். பசுபதி தான் சைவன். பசுபதினு ஒரு மதம் இருக்கு, பாசுபதி மதம்னு பேரு. அந்த பாசுபதி மதத்தை தான் பூர்த்தியா வேதாந்த சங்கத்தை கண்டிக்கிறார், நிறைய கண்டிக்கிறார். ஆக மொத்தம் 17 மதங்களை கண்டிக்கிறார். முதல் செய்யப்பதி, 2வது செய்யப்பதி, 3வது செய்யப்பதி, சீபாஷிக்கும் 17 மதங்களை கிடைக்கிறார். அந்த 17 பாசுபதி மதம்னு ஒரு மதம். அந்த பாசுபதி என்ன சொல்றாங்க, பசுபதினா சிவபெருமான பசுபதி பேரு. சிவபெருமானை முன்னிட்டு கொண்டு வந்து பாசுபதி மதம்னு பேரு. அந்த பாசுபதி என்ன சொல்றான், தஸ்மின் அந்த சதிபாதித்தவ்யம், அந்த பரபிரம்மத்துக்குள்ளே ஒன்று இருக்கு, பரபிரம்மம் இருக்கு, அதுக்குள்ள ஒன்று இருக்கு, அதை உபாசிப்பாரு. அதுதான் பாசுபதம் சொல்றாங்க. அதுதான் சிவன். அந்த பரபிரம்மமான சீமன் நாராயணன் கிடையா, சீமன் நாராயணனுக்குள்ள எங்க சிவன் நான் எங்க சிவன் இல்ல, அவங்க சிவன். அவங்க சிவன் என்ன சொல்றோம்னா அந்தரியாமையா இருக்கணும். யாருக்கு நாம சொல்ல வார்த்தைய, அதுதான் அந்ததான் அந்தரியா இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த திருவடியை பற்றி சாப்பிட்டு சொல்லிட்டு, எந்த திருவடிய, அந்த அந்தரியாமையா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியை பற்றி. இதுதான் ஹோமாதீதிவாதம்னு பேரு. இல்லாத ஒண்ணு தானே. அதே போல ஆழ்வாரத்தை இல்லாத ஒண்ணு சொல்றாரு. என்ன இல்லாத ஒண்ணுன்னா, இந்த வியாக்கியானத்தை அப்படியே அங்க எடுத்துருக்காரு. எங்க நந்தில ஆச்சரியமா எடுத்துருக்காரு. என்ன இல்லாத, என்ன இல்லாதுன்னா, பகவான் திருவடி தான் பிரபத்தி உபாயம் ஆயிடுச்சு. அது உபாயம் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்னு புதுசா ஒண்ணு எனக்கு பண்ணணும்னா, அப்ப பகவான் திருவடி உபாயம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு. புதுசா என்ன எப்படி போறாரு அப்படின்னு கேட்டுட்டாரு. இல்ல அப்படி அர்த்தம் இல்ல. அப்ப அப்படி வேற என்ன அர்த்தம்னா, இந்த அர்த்தமா அவர் சொல்ல, அவன் எதுக்கு சொல்றாருன்னா, அப்படி ஆவாரன்னா உலகத்தை சொல்றா அப்படின்னா நம்பில போய் நஞ்சியத்தை கேட்டார். கேட்டோன்னே ஆச்சாரியமான ஒண்ணு இருக்கு, ஆச்சார அபிமானம் ஒண்ணு இருக்கு. அந்த ஆச்சார அபிமானத்தை தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறான்னு ஒண்ணு. ஏன்னா பகவானுடைய பிரபத்தியை காட்டி இன்னொன்று இருக்குன்னு சொன்னார் இல்லையா, இன்னொன்னு கொடுந்தா இல்லையா. இப்ப பகவானுடைய பிரபத்தி என்றதுக்காக இன்னொன்னு என்ன இருக்கு, அடுத்தது ஆச்சார அபிமானம். அப்ப ஆச்சார அபிமானம் பகவானை தாண்டி இன்னொன்னு அர்த்தம் இல்லை. அது முதலே சொல்லிட்டேன். என்ன அர்த்தம், பகவானுடைய திருவடியே தான் ஆச்சாரியன் நானே வச்சுக்கோ. அப்ப ஆச்சார அபிமானம்னா பகவத் பிரபத்தி வேறு ஆச்சார அபிமானம் வேறா இருந்தாலும் அதுவும் அந்த பகவானுடைய திருவடிக்குள்ளே தான் இருக்கிறபடியாலே அது ரெண்டா பிரிக்க முடியாது. ஆனா என்ன, நமக்கு ஜீவாத்மாவை பிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஏற்படுறது எந்த ஸ்தானத்தை, பகவானுடைய திருவடி ஸ்தானத்தை ஜீவாத்மா திருவடி ஸ்தானத்தை ஜீவாத்மா. அதுவும் அவர் தான் கொடுக்குறாரு. ஆச்சாரன் கொடுக்கறது யாரோ கொடுக்குறாரு,
பகவானை பார்த்து இவன் உனக்கு ஆச்சாரம் வழி கட்டும் அப்படின்னு அவர் தான் கொடுக்குறாரு தவிர மற்றவா கொடுக்குற. அப்ப பகவானாலே கொடுக்கப்பட்ட அந்த ஆச்சாரம் தான். அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆவாதன்னா ஜலகத்தை அழைக்கும் அசுரர்வானானே தீயாழ்வாறு வடவெங்கத்திரையா திருமாமகள் கேள்வா தேவா சுரர்கள் முனிக்கரங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே பூவார்கள் அறிவினையே பொருந்துமாறு புனராயன். அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, அப்ப இந்த எழுதுறதுக்கு அவரை எழுதுறதுக்கு எழுதுற நஞ்சிய சொல்ற. இது ஓமாதீது வாதத்தை போல அல்ல, ஆனா இது ஆச்சாரியமா தான் ஆழ்வார் பிரார்த்திக்கிறான்னு தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஆனா இவ ஆச்சாரம் பிரார்த்தித்தவன் தெரியும் பகவானுக்கு. அப்ப ஆழ்வாருக்கு யார் ஆச்சாரன்? அவளுக்கு ஆச்சாரம். அவள் ஆச்சாரம் தனியதே இல்லையே, நாங்களா சொல்லிட்டு இருக்கேன். அவளுக்கு இந்த ஆச்சாரம் தனி இருக்கு. இப்ப எம்பெருமானுக்கு ஆச்சாரம் இருக்கார், நாலுமணிகளுக்கு ஆச்சாரம் இருக்கார். அந்த மாதிரி ஆச்சாரம் அவர்களாம் இல்லையே சொன்னா அவளுக்குலாம் பெருமாளே தான் ஆச்சாரியம். லக்ஷ்மிநாத குமாரம்பாம் நாசயாமன மத்தியானம் பெருமாளே தான் அவர். அவளுக்கு ஆச்சாரம் ஒண்ணுதான், பெருமாள் ஒண்ணுதான். ஆனா இன்னொன்னு கிடையாது. அதனால அப்பதான் என்ன அர்த்தம்னா, ஆச்சார பெருமாள்னா நான் பண்ணமாட்டேன், நினைவு நீயே வச்சுக்கணும் அர்த்தம். என்ன ஐஷியம் போறது ஏன் இந்த உபாயத்தை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இவர் யாரோ ஆச்சாரம் பெருமாளை தவிர இன்னொரு ஆச்சாரம் யாரோ பிடிக்க போறான்னு அர்த்தம் இல்லை. ஆச்சார பெருமாள் என்ன பார்த்துக்கணும், பிரபத்திரியாவே என்னுடைய நினைவு இருக்கணும். நினைவு இருக்கணும், நினைவு கூட இல்லைன்னா போஜம் வருது. மனசு சொஸ்தே சரீரே சதியோன்னரகா ஜாதுகாமிய சிதீஸ்மத்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்மம் ரியமானந்தோ காஷ்டபாஷான சன்னிமம் அகம்ஸ்பராமி மத்தப்தம். நீ நல்ல சொஸ்தமாக நல்ல கல்லும் அதாவது மனசும் திடமா இருக்கச்சு என்ன ஒரு தடவை நினைச்சிட்டு நீயே எனக்கு உப்பாயமா ஒரு தடவை நினைச்சா போறோம். நான் அதை ஞாபகத்துல வச்சுட்டு நான் மோட்சத்தை கொடுக்குறேன்னு சொன்னார். அப்ப அந்த நினைவு திட அத்தியாவசாயம் இருக்கணுமா, அந்த திட அத்தியாவசாயத்தை காட்ட இன்னொரு உபாயம் சொல்லுங்க. இந்த உபாயம் என்ன இருக்குன்னா, நான் உன்னை நினைக்கவும் பண்ண மாட்டேன், நீயா ஆக்ஷன் பண்ணணும். அதைதான் இங்க பிரார்த்திக்கிறார். அதுதான் ஆவாது என்னாத உலகத்தை அளிக்கும் அசுரர். அதனால்தான் பூவார் கழகங்கள் போட்டுக்கிறது. பூவார் கழகங்கள் போட்ட காரணம் அந்த சத்தத்தை தான் அந்த திருவடி கொடுத்துட்டார். திருவேங்கடமுடைய திருவடிகளுக்கு என்ன பேருனா பூவார் கழகங்கள். புரியுதா? அந்த பாட்டு தான் இது வருது, அதே பாட்டு தான் இது. எதுக்கு சொல்ல வந்தீங்கன்னா, அப்ப இன்னொன்னு கிடையாது மற்றொன்னு கிடையாதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அந்த நிலைக்கு தான் இங்க இதை தெரிவிக்கிறார். ஆக ஆச்சார தீபானது நிச்சயம் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கும். எல்லாவற்றையும் நாம் எதுவும் பிரார்த்திக்காமல் இருக்க செய்தையும், ஆனா அபிமானம் பூர்ணமா இருக்கணும். அபிமானம் பூர்ணமா இருக்கணும்னா இதுல என்ன கட்டம் சொன்னோம், பிரபத்தில ஏதோ அத்தியாவசாய கட்டம்னு. ஆச்சாரத்தை நமக்கு என்ன கட்டம் இல்லை, நமக்கு என்ன தோணும் தெரியுமா, அவரை பகவானோட சமமா இல்லை, அதை காட்ட மேம்பட்டதா பார்க்கணும். நம்மள போல தான் அவர் சாப்பிட்டு இருக்கார், நம்மள போல தான் தூங்கிட்டு இருக்கார், நம்மள போல தான் பிடிக்கிறார், நம்மள போல தான் எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் எதற்காக பகவானை கட்டு மேல் எழுந்து பார்க்கணும் அப்படின்னு தோணுமோ, இந்த நிலை இருந்தா பகவான் காரியம் பண்றதே இல்லை. ஆச்சாரியம் செய்த உபகாரமானது தூதாக நெஞ்சு தன்னில் தோன்றுமேல். தோன்றுமேல்னா விழித்து இது போடுறார். தோன்றுமா தோன்றுமா தோன்றுமே தோன்றினால் தேசாந்தரத்தில் இருக்க மனம்தான் பொருந்த மாட்டாது. இனி அவனுக்கு பகவத் கைங்கிறது எந்த கைக்கும் அவனுக்கு மனசே போகாது. அந்த ஆச்சார உபகாரத்தை மனசுல வந்துருச்சுன்னு வச்சுக்கேன், ஆச்சார கைங்கரம் ஆச்சார கைங்கரம் ஆச்சார கைங்கரம் மற்றொரு கைங்கரம். இதுதான் அளவந்தா இருக்கு. அத்த பரஸ்தா நித்தியம் எத்திய இங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் இங்க அளவந்தா இங்க 4 மணிக்கு கைங்கரம் பண்ணிட்டு மோட்சம் போறதுக்கும் அங்க போயிட்டு செய்வேக்கு கைங்கரம் பண்ண மாட்டேன்ட்டார். அளவந்தா பிரார்த்திக்கிறார், மோட்சம் கொடுத்துட்டாரு, அங்க போய் எங்க பண்ணி நாமெல்லாம் யாரு கைங்கரம் பண்ணுவோம், இங்கேயே ஆச்சாரம் கிடையாது, அப்ப அங்கேயும் கிடையாது. இங்க எங்க பண்ணிட்டு இருக்கோம், இங்க ஆச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம், எங்க சுவாமி பண்ணிட்டு இருக்கோம், எங்க இருக்காங்க மாதத்துல ஒரு தடவையா போய் தெரிவிச்சுட்டா போகல. இல்ல இல்ல சார் எங்க ஆச்சாரம் திருநாட்டு கேட்டார், திருநாட்டு கேட்டு அவ கொண்டு போயிருக்கா இல்லையா, அவ வங்கியா இருக்கா இல்லையா, அதாவது பண்ணோம். அதுகால திருவண்டே தொழுதே நினைத்திருக்கிறார். ஆச்சாரோட தர்மபத்தினி ஆகட்டும், ஆச்சாரோட திருக்காலத்துமா இருக்கணும், ஆச்சாரனுடைய நிலையோடு அவ 2 பேரும் தெரிவிக்கணும். ஆச்சாரம் எந்த நிலையோ அதே நினைக்கணும். தர்மபத்தினி ஆகட்டும், அவருடைய திருக்குமாரர்கள் ஆகட்டும், அதுதான் அதுகால திருவண்டினர் 6 கால்கள் கூடியது. என்ன 6 கால்னா ஆச்சார திருவடி 2, தர்மபத்திரி 2, அவருடைய திருக்குமார் 2, மொத்தம் 6 கால். அந்த 6 காலையும் சேர்த்து சேர்த்து இருக்கு. அவருக்கு கைங்கரி பண்ணலாமே, சந்ததிக்கால கைங்கரி பண்ணிக்கலாமே. கைங்கரி பண்ணா பகவான் கொடுக்குறான். எதுக்கு சொல்லுங்கன்னா ஆரம்பத்தா சாதிக்கிறார், நான் இங்கிருந்து கிளம்பி போனதுக்கணும் தோல் மாற மாட்டேன்ட்டார். தோல் மாறுதுன்னா என்ன மாட்டோம் தெரியுமா, வேலை பண்றாங்க சீப்பா தாங்கி சீப்பா வேலை பண்ணிச்சு கொஞ்சம் இது வலிச்சுன்னா அதே லாபம்னா அப்படி திருப்பா நாமலாம் இருக்க முடியாது, அப்படியே கீழே போட்டுவோம். அவ்வளவுதான்.
விக்னமா போயிடும். நல்ல ஏழை பண்ற தெரிஞ்சவா தெரிஞ்சவா அப்படியே கையை வைக்காம அப்படியே இப்படி மாத்திரா இல்லையா, இப்ப தோல் மாறுது இல்லையா, அதே போல இங்க நாதுமணிகள் கைங்கரியம் பண்ணிட்டு அங்க போய் ஸ்ரீ வைகுண்டம் அவங்க கைங்கரியம், அந்த தோல் மாற மாட்டேன். அங்கே போய் நாதுமணிக்கு தான் கைங்கரியம். இவ்வாறு கிடையாது. இதைத்தான் மதுரை வைத்திருக்கார், நம்புவாவது வைகுண்டம் காமினர் குடிச்சுட்டான். வரலாம் அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் தென்குருவோர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்னதன் நம்புவாவது வைகுண்டம் காமி உடனே குடிச்சுட்டான். மதுரகவியாக பாத்தீர கடைசி நீ தீ வைகுண்டம் தான் போற, ஆழ்வார் திருநீ போகல, நீ என்ன பண்ணிருக்கணும், வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தவிர தென்குருவூர் நம்பி அண்ணக்கால் அன்னிக்க முதல் எண்ணாவுக்கு சொல்லி சொன்னாரு. அவனை தவிர மற்றவனு கிடையாது. யாரு? ஆழ்வார தவிர தெவு மற்றறியேன். வியாக்கியானம் வாதிகேசரி ஜீயர், அதுக்கு அழகிய மனவாளப்பன் நாயனார், அதன் பெரியவாச்சான் பிள்ளை நஞ்சியர் நந்திரி, இதெல்லாம் வியாக்கியானம். அதெல்லாம் கேட்டுட்டா தெவு மற்றறியன்னு என்ன அர்த்தம்னா தெய்வம் இன்னொன்று தெரியாது அப்படின்னா, தெய்வம் இன்னொருத்த தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிட்டு அது தெய்வம் இல்லை. எங்க ஆழ்வார் தான் தெய்வம் சொன்னா அது ரெண்டாம் பட்சமா தெய்வமே தெரியாது. என்ன தெரியாதுன்னா பொழிந்த நின்ற பிராதம் ஆதிப்பிராதம் தெரியாதான். நிச்சயம் நீ ஆழ்வார் தெரிவிக்கணும் அங்க பார்த்துன்னு போனோம், அதுதான் கிழிச்சுட்டு போறேன்னு. மதுரை உள்ள போச்சே, ரெண்டு கை உள்ள போச்சு பிரதட்சணம் போனோம், போச்சு எதிர்க்க அவர் தெரிய வரணும். அவரு தேவதாந்திரம் பாக்குற மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. இந்த மாதிரியா பண்ணா சொன்னேன், ரெண்டு கை இப்படி வச்சுட்டு போகலாம், போயிட்டு அவரை பார்த்துட்டு பார்த்தா என்ன சொல்லுன்னா ஆச்சாரிய கைங்கிறது யக்னமே பெருமாள் கைங்கிறார். அதனால உங்க பெருமாள் நீ பார்த்துட்டு நான் பாலை காட்டுக்கிறேன்னு சொன்னது காரணம் இது பெரிய விஷயம் இல்லை. யாத்திரை போகணும் பெருமாள் ஏழை பண்ணணும், வடுகனுக்கு பெருமாள் ஏழை பண்ணிட்டார். அந்த ஏழை பண்ண அந்த பையிலேயே என்ன பண்ணார், தன்னுடைய ஆதரவுடைய திருவடியில இருக்க பெருமானுடைய திருவடியில் இருந்த அதையும் இந்த பெருமாள் போட்டியிலே கொண்டு சேர்த்து வச்சுட்டார். அபச்சாரம். வடுகா இந்த காரியத்தை பண்ணலாமா, உமக்கு அவர் பெருமாள் எனக்கு இவர் பெருமாள், என் பெருமாள் உங்க பெருமாள், நான் வித்தியாசமா பார்க்கலையே. ரெண்டு பெருமாள் ஒன்னா வச்சுக்கல, ரெண்டு பெருமாள் ஒன்னா வச்சா என்ன தப்பு, என்ன பேச முடியும், எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுல வந்து ஆச்சாரிய நெட்டையில இருக்கிறா, அந்த நெட்டை வந்துருக்குன்னு வச்சுக்கேன் பகவான் கண்ணடி. அதனால்தான் மதுரை அதாவது ஏது மட்டரியன் நாவினால் அவை சித்தவீதன் மேவினை அவன் பொன்னடிமை நீ என்ன மதுரை கவி அவருடைய திருவடி கிடைக்குமான்னு பொடிஞ்சவரான் காத்துக்காரான். என்ன பண்ணா மதுரை கவி நேரா கொண்டு வந்து நம்மாழ்வாருடைய திருவடியை கொண்டு வச்சுட்டான். மேவினே அவன் பொன்னடிமைன்னு. யாருக்கு பொன்னடினா பகவானுக்கு பொன்னடி இல்லை, நம்மாழ்வார் திருவடிக்கு பொன்னடியும் பேர், அவருக்கு அடியும் பேர், வெறும் அடிதான். மேவினே அவன் பொன்னடி. ஏன்னா அது என்ன பண்ணுன்னா சுவாதந்திரம் இருக்க, இங்கேயும் பண்ணும் அங்கேயும் பண்ணலையா, இதுக்கு சுவாதந்திரமே இல்லையா ஆழ்வாருக்கு. என்ன சுவாதந்திரம், விஷஞ்சிதானகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவமிகோதிகம் சகஸ்ததா கம் யோத்ரா செய்து காவிடியும் நம்ம சம்ஜிதாந்திரிக்கு அவரை இது சுவாதந்திரம் பொன்னடி. அது வெக்கத்தை எப்படி வச்சாரா, இங்க கொண்டு வந்து இப்படி பரப்பி வச்சுட்டாராம். யாரா ஆழ்வார் நம்மாழ்வார் திருந்திய மதுரை திருமுடி மேல பரப்பி வச்சுட்டாராம். ஏன் சுவாமி பரப்பி வச்சிருக்காரு, எதுக்கானா இப்ப நம்ம ரயிலுக்குள்ள போறோம், இடம் பிடிக்கல சீட் பிடிக்கிறோமோ, பிடிக்கிறது என்ன பண்ணுவோம்னா இன்னும் 2 பேர் வர ஆரம்பிச்சுக்கேன், இப்படி கை வச்சுக்கேன், இப்படி வச்சுட்டு போனோம், யாரும் வரக்கூடாது, யாரும் வந்தா பிடிச்சி வச்சிருக்கா, பிடிச்சி துண்டு போட்டுவா, துணியை போட்டுவா, கடை கட்டி போட்டுவா, இதெல்லாம் பண்றா இல்லையா. இதே மாதிரி மதுரை பண்றாங்க, முதல்ல அதெல்லாம் பண்றேன், வேற யாருக்கும் இடம் கிடையாதுன்னு. ஏன் சொல்ல என்ன கட்டன்னா பொழுத்தலிந்த பிரான் வந்து இந்த இடத்த கேட்கறாரு, எனக்கு கொஞ்சம் இடம் கூட, எனக்கு கொஞ்சம் இடம் கூட. ஏன்னா ஆழ்வார் சம்பந்தம் பெற்ற உன்னுடைய சம்பந்தம் வேறு. ஆழ்வார் சம்பந்தம் பெற்ற யாருடைய சம்பந்தம், மதுரவியாளோட சம்பந்தம் வேணும். யாரு மதுரவி பிரார்த்திக்கல, பெருமாள் பிரார்த்திக்கல, மதுரவியார் சம்பந்தம் எனக்கு வேணும். ஏன்னா அதான் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காந்தன் நாங்கள் பார்த்து தொலைச்சையா பெருமாள் வார்த்தை சொல்லலாமா, எங்க சுவாமி அப்படியே சொல்லுவார், பார்த்து தொலைக்க வேண்டியது. உடனே மதுரை கவியார் சொல்றாரு, பார்த்து தொலைச்சிட்டேன் பெருமாள். நாம கேட்டோம், மதுரை யார் பார்த்து சொன்னா, எதுக்காக பார்த்து பார்க்காம போயிருக்காங்கன்னா, பார்க்காம தான் போதான்னு. ஆனா பார்க்கலன்னா எங்க ஆழ்வார் போச்சு பாரு, நான் செவிக்கக்கூடிய பெருமாளை என் சிஷ்யனா இருந்து செவிக்கலையே, எங்க ஆழ்வாருடைய மன உள்ளம் குந்தி போலாமா, அவருடைய மனசு உபத்திரமானோ, அந்த உபத்துக்காக நான் செவிக்கணும்னு தெரிவித்தேன். என்ன போகும், இதுதான் ஆதாரம்.
இந்த ஆச்சார அபிமானம் பூர்ணமா இருக்கும். அதான் இருக்கார், ஆச்சார அபிமானம் பூர்ணமா இருக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு மேல இன்னொன்று இருக்கார். அந்த ஆச்சாரம் அந்த இடம் அந்த ஆச்சாரம் கிடைக்கவே ஏன் ஆச்சாரனுக்கு கைங்கரை பண்ணணும், கைங்கரியத்தை இருக்கணும், இடத்தெல்லாம் எப்படி இருக்கணும், வரிஞ்சு இருக்கணும். ஐயோ போயிட்டு இருக்கணும். அதை பண்ண நாள் உகர்ந்துக்கணும். பண்ணினால் உகப்போ எப்படின்னா இன்னைக்கு கிடைச்சது இன்னைக்கு அண்டன கதை பட்டினினாலே இருக்கிறார். என்னைக்கு நாமத்தை சொல்லியோ அதுக்கு பட்டினால் இருக்கிறார். என்னைக்கு ஆச்சார கைங்கரியம் பண்ணலையோ அன்னைக்கு பட்டினால் இருக்கணும். அந்த நிலையத்தை அப்படிப்பட்ட ஆச்சார அபிமானம் உத்தாரகம் தெரிவிக்கிறார். அந்த ஆச்சார அபிமானத்தை தான் பூர்த்தியா 10வது விஷயமாக தெரிவிக்கிறார். ஆச்சரியமான விஷயங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார். எந்த தெரிவினா முதல் நிலை என்பார் பட்டருக்கு அருள் செய்த 10 வார்த்தைகள். அதிலே முதல் வார்த்தையானது ஸ்ரீவைஷ்ணவன் சரீராவசனத்திலே எம்பெருமான் திருவடியிலே சேரலாம் என்று இருக்கை. அப்பேரும் அப்போதும் இருக்கு, அப்பேரும் அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்றிருக்கை. அடுத்து 3வது தேவதாந்திர வச்சனை பண்ணாதொடுகை. 4வது தேவதாந்திர வச்சனம் பண்ணுவரோடு ஒருத்தை சேர்த்தி வருந்தியும் தவிர்கை. 5வது ஆழ்வார் ஒள்ளிச்செய்த திவிதேசங்களே பிரவணனால் வர்த்திக்கை. 6வது ஆனுகூல்ய சம்பந்தனா இருக்கை. 7வது பாகவத ஆச்சாரிய அபச்சாரங்களை வருந்தியும் தவிர்கை. 8 ஆழ்வார் அருளிச்செய்த அர்த்தானுபவம் பண்ணுகை. 9 ஆழ்வார் ஈரச்சொல் நெஞ்சி நிறுத்தும் சாதுக்களுடைய சகவாசம் பண்ணுகை. 10 ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுகை. பண்ணானால் இடவப்பட்டிருக்கையும் பண்ணும் நாள் உகந்திருக்கீங்க. பாருங்க, ஆச்சார அபிமானம் போடுற ஆச்சார கைங்கரியம் போட்டுக்காரு. ஆச்சார கைங்கரியம் பண்ணணும். ஏன்னா கைங்கரியம் பண்ணதான் அபிமானம் ஏற்படும். நம்ம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். ஓ கைங்கரியம் பண்ண கண்டினியூ இந்த அபிமானம் போட்டு கொடுத்து வந்து அப்பதான் ஆச்சாரனுக்கு மேல அபிமானம் வரணும். நம் பயன் ஆச்சார அபிமானிக்கும். நீங்க அபிமானத்துக்கு எடுக்கணும். ஆச்சார அபிமானம் ஆச்சாரம் சிஷ்யன் அபிமானத்தை ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே தெரியும். எங்க போறோம் ரொம்ப பெரியவர் அவர் மேடையில் உட்கார்ந்துருக்காரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பால்யத்துல 2 பேரும் ஸ்நேகிதா இருக்கும். இப்ப அந்த மேடையில் இருப்பாரு, அவரை கூப்பிடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா எத்தனை பெருமையா இருக்கும். இத்தனை கூட்டத்துக்குள்ள ஒண்ணுமில்லாதவன். அதே போல அலியல்லம் பையலன்னும் அம்மபோ புதியவாரன்னு திருமாலையில தெரிவித்தா பாரு, அந்த மாதிரி எழுதினார். இப்ப முதல் சுருக்கமா தெரியும். ஸ்ரீவைஷ்ணவன் சரீராவசத்திலே எம்பெருமான் சேரலாம் என்று இருக்கை. இதுக்கு என்னென்ன சரீரம், இந்த சரீரம் தொலைஞ்ச உடனே சேர்க்கணும். அந்த திட அத்தியவசா இருக்கணும். முதல் நிலை தான் ஸ்ரீவைஷ்ணவன் சொன்னாலே இதுதான் கடைசி ஜென்மம். மாறி மாறி பலபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளந்தேறி இருளின்ப திருவெல்லாம் யான் மூழ்கினல். இந்த நிலை இனிமே கிடையாது. இதுதான் கடைசி ஜென்மம். இனி எனக்கு ஜென்மா கிடையாது என்கிற திட அத்தியவசாயம் பூர்ணமா இருக்கணும். அந்த பூர்ணத்துவம் தான் திருவிழை சேரலாம் என்று இருக்கை முதல்வர் சொல்கிறார். அதுவும் திருவிழை சேரம் வந்து நான் நினைச்சேன், நானே பற்றிக்கிறேன் பெருமானம் இல்ல, அப்பேரும் அவனாலே பெற வேண்டும் என்று நல்லா ஞாபகம். அந்த பேர் என்ன, அவனாலே பெறணும். ஒண்ணுக்கு ஒண்ணு மாற்று கருத்தா இருக்கும். நிச்சயம் கிடைக்கும், நான் பண்ணினா நிச்சயம் கிடைக்கும் நம்பலாம். வேற யாரோ பண்றாரு கிடைக்கும் நாட்டிதான் நம்புறது. அண்ணா சொல்ற சார் சில பேர் சொல்லுவார், சுவாமி இந்த காரியம் முடிச்சுக்கணும், என் காரியத்தை நான் முடிச்சுடுறேன், இது அவா பண்ண வேண்டும், அது என் கையில் இல்லை சொல்றா இல்லையா. அது பண்ணுவான், பண்ணாம போயிடுவான், என்ன கேட்காதீங்க. என் வரைக்கும் நான் சரியா பண்ணிடுறேன், ஏன்னா நான் பண்றேன் இல்லையா பண்ணிடுறேன். அதே போல இந்த இடத்துல நான் பத்தினேன்னா உடனே கிடைக்கிறோம். அவர் என்ன கொடுக்குறாருன்னா, இந்த இடத்துல சந்தேகம்னா நீ பத்தினா தான் கிடைக்காது, அவர்கிட்ட கூட நிச்சய புத்தி வந்துருது. ஏன்னா என்கிட்ட அந்த சக்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அவாப்த சமஸ்தகான சிகிரிய பிரச்சனையை சமஸ்த கல்யாண புராத்தமனானவரையாலே அவர்கிட்ட எல்லாமே இருக்கு, உங்ககிட்ட எதுவுமே இல்லையே. அதனால அவரை பத்தினாதான் அந்த எண்ணமே ஏற்படும். அதான் அது பேர் அவனாலே பெற வேண்டும் என்று இருக்கு. மூன்றாவது தேவதாந்த வஜனம் பண்ணாதொழிகை. இதுதான் ரொம்ப முக்கியம். முதல் எதிரினா தேவதாந்த வஜனம். முதல் எதிரினா உக்காரத்துல பூர்த்தி அதான் தெரிவிக்கிறது. உக்காரத்துல பூர்த்தி அதான் தெரிவிக்கிறது. இங்க வரலைனாலும் அங்க போடுறாரு தேவதான். அதே போல இன்னும் மோசம், அப்படி பண்ணக்கூடியவருடைய சகவாசம் கூடாதுன்ற தேவதாந்திர வஜனம் பண்ணுற ஓட்டை கேட்டி வரிந்தையும் தவிர்க. இந்த சத்தர் முக்கியம். ஏன்னா சகவாசம் சாதாரண முடிவுடைய அநேகமா சம்பந்தி பூர்த்தி அப்படிதான் இருக்கும். சம்பந்தி பூர்த்தி அப்படிதான். என்ன பண்ணலாம், பொண்ணு வாழணுமா, நாட்டு பொண்ணு வாழணுமே, என்ன பண்ணலாம், திருச்சிதான் பண்ணணும், வேற வழி கிடையாது, வேற வழியே கிடையாது. ஏன் எத்தனை பேர் எதிர்மான மாத்தலையா? அதான் நாம மாற்றணும் வேண்டாம், நம்முடைய பிரயத்தனம் பூர்த்தியா இருக்கணும். மாறாதும் பகவதிக்கு ஆதாய கட்டணம் தான் வச்சுக்கோ. நாம சொல்ல வேண்டிய சொல்லிட்டே இருக்கோம். ஸ்ரீவைஷ்ணவ லட்சணம் என்ன தெரியுமா, இவன் பண்ணிட்டு இருக்காருன்னா நம்ம சொல்லிட்டே இருக்கோம். நாம் சொல்றபடியா மாறப்போறான்னு நினைக்க போடாது.
பரீட்சித்து வந்து சொல்லிட்டு இருக்கார். பரீட்சித்து சொல்லிட்டு இருக்கான், சுப்ராஜா சொல்லிட்டு இருக்கார் பாகவதம் 7 நாள். அது சாபம் நிறுத்தணும், அவர் ஜலத்தில் இருந்தாலும் பாம்பு வந்து கடிச்சிட்டு மாற்றி போயிட்டார். ஆனா இருந்து கட்டு அதுக்கப்புறம் சொல்லி முடிச்சாச்சு, 7ஆம் நாள் சொல்லி முடிச்சாச்சு, கிளம்பணும். அதுக்கப்புறம் பாம்பு வந்து கடிக்க போறதுன்னு இது வந்து கடிக்க போறதா என்ன ஆகுதுன்னு நின்று பார்த்துட்டு போனோமோ அவர் கிளம்பி போயிட்டார். என்ன சுவாமினா உபதேசம் பண்ணிட்டு என்னது வேலை. அதுக்கப்புறம் பண்ணாரா அனுஷ்டானம் பண்ணாரானா அதான் பகவதிச்சு ஆச்சாரிய கட்டாட்ச தலத்துல. அதனால உபதேசம் பண்ணக்கூடியதை நம்ம யாரா இருந்தா சரி கூடாது கூடாது சொல்லணும். இல்லையா நமக்கு அது தவறா பண்றதா ஒதுங்கி நிற்பது. அதெல்லாம் எந்த கட்டம் வராது. எந்த கட்டம் வராதுன்னா பூர்ணமான நம்பிக்கை பகவான்கிட்ட வைத்தா அது ஒரு நிமிஷம் நாலு சரிப்படுறதுக்கு நாம தான் அவரை சமாதானப்படுத்தணும். நாம சொன்னதான் அவன் நடத்தணும். அவர் நடத்த எது வேணா பண்ணலாமே, எத்தனை வேணா பண்ணலாம், எந்த நிலையிலும் பண்ண. அடுத்த நாளைக்கு உங்க சுவாமிகிட்ட போலாமா, நான் சமாதானம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், இதே கேட்கலாமே. அந்த வார்த்தை வந்து எத்தனை நாளைக்கு போறது? அப்ப பூர்ணமான நம்பிக்கை அவர்கிட்ட வச்சுட்டு அதுதான் அடுத்த நம்பிக்கை வச்சுட்டு நான் ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். நாம சொல்ல வேண்டிய சொல்லிட்டே இருக்கணும். ஆனா திருந்துவது அவன் மூலமாக இதை நிற்கணும். அதுதானே அப்படிப்பட்ட தேவதாந்த பண்ணுவரோட சேர்த்து வருங்கியும் தவறுகை. அடுத்து இப்படிலாம் பண்ணியா சுவாமியே பண்ணதுக்கு அப்புறம் நான் இருக்கணுமே எப்படி இருக்குன்னா ஆழ்வார்கள் உகந்த திவ்யதேசங்களிலே பிரவணனாய் வர்த்திக்கை அங்க போய் அந்த திவ்யதேச போய் கைங்கரியம் பண்ண ரொம்ப முக்கியம். திவ்யதேச கைங்கரியம் பண்றது ரொம்ப முக்கியம். எங்க போனா சரி திவ்யதேச கைங்கரியத்தை எந்த காலமும் விடுபடாது. எந்த அதே வெளிப்பு சுவாமி நிறைய பண்ணியிருக்காரு. அந்த மாதிரியும் போகலாம், இல்லை நாமே கூட போகலாம். ஒண்ணுமே இல்லை, அதை போய் பெருக்கினாலே போறோம். இல்லையே சார் நான் போய் திருவாராதனை பண்ணாம இருக்கேன் அஷ்டகனா இருந்து எனக்கு பண்ண முடியாதுன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. பெருக்கினாலும் அதே கைக்கிறது தான். திருவாராதனை பண்ணா அதிகம். திருவாராதனை தான் வசதி, பெருக்கினா மட்டும் இல்லை. இன்னும் கேட்டால் பெருக்கினதான் வசதி. ஏன்னா இதுக்கு எல்லாரும் வந்துருவா. கடைத்தலை சீக்கப்பட்டால் கடுவினை கடையலாமே, திருவாராதனம் பண்ணப்பட்டால் கடுவினை கடையலாமே. எழுதல பெருக்கினா கடுவினை பொருள் ஆழ்வார் பார்க்கணும். அதையே சொல்லலை, அதையே சொல்லவே இல்லை. ஆழ்வார் பார்க்கணும் திருவாராதனம் பண்ணா கடைத்தலை சீக்கப்பட்ட கடுவினை போயிடும் எழுதிருக்காங்க. எழுதல அங்க போய் பெருக்கினா நம்ம குப்பை சட்டை எப்படி நம்ம பெருக்கிறோமா, நம் குப்பையாக பாபம் குழந்தை குறையிறதுங்கிறார். அதனால அப்ப திவ்யதேச யாத்திரை திவ்யதேச பிரவணாக வர்த்திக்கைங்கிற அதுக்கு ஆணுக்கூல்ய சங்கல்பனா இருக்க ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா 6வது ஏன் தெரிவிக்கிறேன்னா பகவான்கிட்ட பக்தி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அவர் சொன்னதை கேட்க மாட்டேன். சாஸ்திரம் சொல்றது வேண்டாம் சுவாமி, எனக்கு பக்தி நாங்களா பக்தர்கள் சுவாமி, அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். எதை தாண்டி? சாஸ்திரத்துல தாண்டி வந்துட்டோம். நாங்களா பக்தர் தாயாட்டாங்க பார்த்துக்க மாட்டோம். ஏன் நான் எங்க வேகத்துக்கு வரல. தவறான கருத்துக்கள். சாஸ்திரம் இதம் குரு இதம் மாட்டாட்சி, அதுல இருந்து மாறுபடவே கூடாது. சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ வேலையார் சேவனைகள் நமக்கு முன்னாடி என்ன சிஸ்டர்கள் என்ன பண்ணியிருக்காளோ ஆச்சாரன் என்ன பண்ணியிருக்காளோ அதனுடைய மாற்று கருத்து ஒரு நாளும் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா அது முதல்ல பகவானுக்கு தீர்த்தம் அதனால ஏற்படுது. நிச்சயமா மோட்சம் கிடையாது. அதனால ஆணுக்குள்ள பிரபந்தனா இருக்க பகவானுக்கு பிடித்தது தான் பண்ணுவேன், பிடிக்காத பண்ண மாட்டேங்கிறது சங்கல்பம் நிச்சயம் இருக்கணும். அதுக்கப்புறம் 7வது பகவத் பாகவத ஆச்சாரிய அபச்சாரங்களை வருந்தியும் தவறுகை. பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், ஆச்சாரிய அபச்சாரம், இந்த 3 பேர் ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமா பாகவத அபச்சாரம் நிறைய பண்ணிடுவோம். ஏன்னா பகவான்கிட்ட போக மாட்டோம். அவர் ஏதாவது பண்ணிட்டு வாரம் கூட்டிட்டு வரோம், ஏன்னா பயம் இருக்கும், கொஞ்சமா பயம் இருக்கும். ஆச்சாரிட்டு போக மாட்டோம். ஏன் போமா அவளை அபச்சாரம் பண்ண மாட்டோம்? ஏன்னா ரொம்ப பெரியவராக இருக்கிற எல்லாரும் மதிக்கத்தக்கதா இருக்காரு, எதுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்துருவோம். பாகவதத்துக்கான என்னோட போல தானே எனக்கு இருக்கிற ஞானம் கூட இல்லை சொன்னது. ஏன்னா இவனுக்கு ஞானம் அதிகம் இருக்க மாதிரி அந்த அதனால அவர் என்னோட மட்டும் தானே நல்லா பேசலவன. இது அபச்சாரம், அபச்சாரம். பாகவத் அபச்சாரப்பட்டாலே பகவான் உகக்கிறதே இல்லை, ஒரு துணியும் உகக்கிறதே. பாகவத் அபச்சாரம் பட்டுட்டாலே நன்னா பார்த்துக்கோம். பாகவத் அவதாரப்பட்டான் அம்பரீஷன் ராஜா, ஒரு ரிஷி. என்ன அதாவது துர்வாசம் என்னாச்சு? அம்பரீஷன் சாமான ஒரு ராஜா, துர்வாசம் மகரிஷி. மகரிஷிக்கே தொடர்ந்து போயிடுச்சுன்னா அதுக்கு மேல எதுவும் தெரியல. அத்திரிக்கா அவரை மன்னிக்க மாட்டார். பாகவத அவதாரம் பட்டுட்டு நினைஞ்சா வச்சுக்கோ, நான் போயிட்டு அவதாரம் பட்டுன்னு தெரிஞ்சுட்டு அவதாரம் பட்டுட்டு தெரிஞ்சுட்டு நேராக வெட்ட வந்தேன். சரி இவர் வேண்டாம், நேராக திருவேங்கடம் பண்ணேன். ஒரு கொஞ்சம் தெரியவில்லை, இந்த வித்தியாசமே கூடாது. இவர் வேற இல்லை, திருவேங்கடம் வேற இல்லை. நினைஞ்சா வச்சுக்கோ. அன்னைக்கே சொல்லிக்கேன், நான் மாத்திரை திரும்ப விக்கிரம் இருக்கு, நிச்சயம் திருவாராதம் பண்ணிருக்கோம். அந்த பெருமாள் இல்லை, திருவள்ளிக்கேணி பாஸ்தாது வேற இல்லை. இந்த நிலையோடு சேர்த்தான் அச்சா திருமேனிக்குள்ள இது உயர்ந்தது தாழ்வுன்னு பார்த்தா அன்னைக்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டதுன்னு அர்த்தம் கூட அதே பெருமாள் தான் இங்கும். அப்படி இருக்கச்சு நான் பாகவத அவதாரம் பண்ணிட்டேன், அதுக்கு பிராயச்சித்தம் என்ன பண்ணலாம்? நேராக திருவேங்கடம் நாட்டு போயிட்டு பிராயச்சித்தம்னா அந்த பாகவத ஒன்று மன்னிச்சுடுவான், நான் தான் மன்னிக்க மாட்டேன்னு பெருமாள்.
நான் தான் ஒன்று மன்னிக்க மாட்டேன். அப்ப பாகவத அபச்சாரப்பட்டா மறுபடியும் அந்த பாகவதன்ட்டு தான் வந்து கேட்கறது வர இன்னொருத்தர போக முடியாது. பகவான் மன்னிப்பதே கிடையாது. ஒரு துணியும் நட்சமாமி வசுந்தரே தெரிவிக்கிறார் வராகநாயனர். நான் மன்னிப்பதே கிடையாது. நட்சமாமி வசுந்தரே வசுந்தரே நான் சமிப்பதே கிடையாது, மன்னிப்பதே கிடையாது இருக்கிறேன். அப்ப பாகவதாரம் பகவதாரம் ஆச்சாரியபச்சாரம் வருந்தியும் தவறுகள் நான் வந்துடும், எப்படியாவது வந்துடும். ஏன்னா நமக்கு இந்த அகங்காரம் அம்மக்காரம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் போயிட்டா வச்சு, ஒரு பாகவதம் முன்னாடி போயிட்டா வச்சு, முன்னாடி என்ன அர்த்தம் என்னோட ஒரு படி அப்படி கொஞ்சம் பெருமை வருவாருன்னா அவருக்கு அவர் முன்னாடி இதுன்னு சமைத்தாரு. அந்த சபாவம் தானே எத்தனை தவறு தெரியுமா, அது எத்தனை வருந்தியும் தவறுகையினர். அதுக்கு மேல ஆழ்வார்கள் அருளிச்செயல் அர்த்தானுபவம் பண்ணுவை. இந்த அருளிச்செயல அர்த்தானுபவம் பண்ணிட்டோம் வச்சுக்கேன். அர்த்தானுபவம்னா காலட்சேபம் கேட்கணும், பூர்ணமான காலட்சேபம். அருளிச்செயல காலட்சேபம் கேட்டு வச்சுக்கேன் ஈடுபட்டது அது தனி கட்டு. திருப்பாவை கட்டமும் அதே போல திருமாவையாகட்டும் திருநெடுந்தானகட்டும் அதே திருவாழியாகட்டும் இந்த அருளிச்செயல பூர்ணமாக அது அர்த்தம் கட்டு வச்சுக்கேன். அதுக்கப்புறம் வேற உபன்யாசமும் பிடிக்காது. சுவாமி இது எதையாவது இங்கே ராமாயணம் சொல்கிறாளாண்ணா வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. திருவாரங்கத்தில் நடந்தது தெரியும். ராமாயணம் சகஸ்ராமம் யாராவது பேசுறாங்கன்னா வேடமண்டலத்துக்கு முன்னாடி உட்காந்து தெரிவிச்சு போகணும் வரலாம். திருவாரூரை செவிக்கிறேன்னா நேராக தேவஜால் வாரத்தை வந்து தெரிவிச்சு சொல்லுவாங்க. அன்னைக்கே நடந்திருக்கு, இன்னைக்கு இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா ஆத்திரதும் ஆழ்வார்கள் அதுதான் ஆழ்வார்களையும் மரபு செயல்களையும் தாழ்வார் நினைப்பவர்கள் தான் நரகில் விழுவார் இருக்கிறார். அப்ப அந்த நிலைக்கு இருக்கு. அதுக்கு மேல ஆழ்வார் அடுத்து ஆழ்வார் ஈரச்சொல்லில் நெஞ்சில் இருக்கும் சாதுக்களோடு சகவாசம் பண்ணுகை ரொம்ப முக்கியம். இது சாதுக்கள் சகவாசம்னு சொன்னா போறோம். ஆழ்வார்கள் ஈரச்சொல் சொல்லிலே நெஞ்சிலிருக்கும் சாதுக்கள். அப்ப சாமானிய சாதுக்கள் சொல்ல சாதுக்கள்னா சாஸ்திரத்தை நம்பி பகவான் நம்பி ஆஸ்திகர்கள் பூர்ணமா இருக்காடே சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு சாஸ்திரப்படி நடப்பவர்களுக்கு சாதுக்கள்னு பேரு. சாதுனா வாய்ப்பு என்ன இடத்துல அதுக்கு சாது பேரு இல்லை. சாது இரண்டால் காது கொள்ளாது அது வேற அர்த்தம். இதெல்லாம் சாதுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா சாஸ்திரத்தை பூர்ணமா அறிந்து கொண்டு பகவானே எல்லா நிலையிலும் நிற்காளியா அவன் பக்தி பண்றாரு அவளுக்கு சாது பேரு. ஆனா இந்த பேர் ஆழ்வாடு அருளி சொல்லி நெஞ்சிருக்கும் சாதுக்கள் என்னன்னா அதெல்லாம் சாமானிய சாதுக்கள். ஆழ்வாடு திருவாழி ஆகட்டும் நாலாயிரத்து பூர்ணமா கற்று அதன்படி நிற்கிறா பாருங்க அந்த சாதுக்களோட சகவாசம் இருக்கணும். ஏன்னா மற்ற சாதுக்களோட சகவாசம் இருந்தா கர்மஜான பக்தி உங்களுக்கு போக சொல்லுவா. இந்த சாதுக்களோட ஆழ்வாடு ஈரச்சொல்லுடைய சகவாசம் இருந்தா பகவான் தான் உபாயம், ஆச்சார அபிமானம் உபாயம், மற்றொரு கிடையாது அந்த நினைச்சு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சாதுக்களுடைய சகவாசம் பண்ணுகை. அடுத்து 9 அடுத்து 10வது ஆச்சார கைங்கரியம் பண்ணுகை. பண்ணானால் உழவத்திற்கும் பண்ணும் நாள் உகந்திருக்கும். ஆச்சார கைங்கரியம் பூர்ணமா பண்ணணும். ஆச்சாரிய கைங்கரியம்னா புரியத்துக்காக சொல்றேன். இப்ப பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், ஆச்சாரிய கைங்கரியமா இல்லையா? இப்ப புரியத்துக்காக சொல்றேன். அன்னைக்கு அனந்தாழ்வா பார்த்தோம், அதுவே ஆச்சார கைங்கரியம் சொன்னோம் இல்லையா சுவாமி? நான் ராமானுஜருக்கு நேரா பண்ணாதான் ஆச்சார கைங்கரியம். அனந்தாழ்வாடு சொல்லலாமா? ராமானுஜர் சொன்னாலும் திருவேங்கடம் வந்து கைங்கரியம் இருக்கார். பகவத் கைங்கரியமா பகவத் கைங்கரியமா ஆச்சார கைங்கரியமா? அது புரியத்துக்காக ஒரு சுத்தலாமா? அதாவது கஷ்டப்பட மாட்டேன் பயப்படாது, இன்னும் கஷ்டப்படாது, இன்னும் கஷ்டம் தெரிஞ்சுட்டா நல்லது இருக்கும். நாளைக்கு யாரா கேட்ட மட்டும் இந்த நிலை வந்ததுக்கு அப்புறம் இப்படிதானே நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு தோணும், ஓ தப்பு பண்றமே நமக்கு தோணும். இது சொன்னா பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம். நேரம் பகவான்கிட்ட போறேன், உன் கைங்கரியம் பண்ணான்னு இருக்கேன் பண்ணிட்டுமான்னு கேட்டான். அவர் சொன்னார் எனக்கு கூட்டான்னு போட்டு காத்துட்டு இருக்காரு கைங்கரியம் பண்றதுக்கு. அதான் எனக்கு தேவையில்லை, அது இருக்கா பாகவதா அவளுக்கு பண்ணு. அவள் தான் யாருமே கைங்கரியம் சொன்னார், அவளுக்கு பண்ணுன்னா சரி. அவர் சொன்னார நேரம் பாகவதால் பண்ணேன், பாகவதா கைங்கரியம். பாகவத கைங்கரியம் பண்ணுவதற்கு அவ சொன்னா எனக்கு நிறைய பேர் இருக்கா பண்றதுக்கு மட்டும் இல்ல, இதை விட முக்கியம் எதுமா ஆச்சார கைங்கரியம் பண்ணணும். நீ போய் ஆச்சார கைங்கரியம் பண்ணுறது எனக்கு பண்ணா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆச்சார கைங்கரியம் பண்ணா பகவான் இன்னும் உபக்கிறான், ஆச்சார கைங்கரியம் பண்ணணும். அவர் சொன்னாரு நேரம் ஆச்சாரம் வரேன். ஆச்சாரம் சொல்றாருன்னா எனக்கு வேண்டாமே, நான் என்ன இருக்கேன் ரொம்ப பௌத்தியமா இருக்கேன், பகவான் தானே கைங்கரியம் பண்ணணும், அவர் தானே எல்லாமே அவர் தானே கைங்கரியம் பண்ணணும், அதுக்கு ஆச்சாரம் பகவான் கைங்கரியம் பண்ணணும். இந்த 3 ஒரு சுற்று வந்து இல்லையா? இப்ப இந்த முதல் சுத்து பகவான்கிட்ட போனேன், பகவான் மூலமா பாகவதால் பண்றேன், பாகவதால் மூலமா ஆச்சாரம் பண்றேன், ஆச்சாரம் மூலமா பகவானுக்கு போனேன். இப்ப முதல்ல யார்கிட்ட போகணும்னா பாகவதால் தான் பகவான்கிட்ட போக மாட்டேன். ஏன்னா சத்சங்கம் ஏற்பட்டா தான் ஸ்ரீவைஷ்ணவ சமூகம் இருந்தா தான் இதே வருஷத்துக்கு. அப்ப முதல்ல ஸ்ரீவைஷ்ணவம் பக்கத்து யாரா சொல்லுவா, அங்க ஒரு மன்னனா சொல்லிட்டு இருக்காரு
ஏதோ 2 மணி நேரம் ஏதோ சொல்லிட்டு நானும் கேட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். நீங்களும் வாங்கணும் கூப்பிடுற இல்லையா? இப்ப கூப்பிடுறச்சு யாரு அவர் கூப்பிடல, ஒரு பாகவதரை முன்னிட்டு கொண்டு தான். அப்ப பாகவத ரம்மன் தான் முதல்ல. அப்ப பாகவதர் என்ன சொல்றான்னா ஆச்சார கைங்கரியம் பண்ணி சொல்றானோ. இப்ப இந்த கைங்கரியம் ஆச்சாரிய கைங்கரியமா பாகவத கைங்கரியம்னா இதுக்கு பாகவத கைங்கரியம்னு பேர். பாகவதனை முன்னிட்டு கொண்டு ஆச்சாரம் பண்ணக்கூடிய கைங்கரியம் பாகவத கைங்கரியம். ஏன்னா இந்த பாகவதம் சொன்னா அந்த ஆச்சாரம் பண்ணிடணும். அப்ப பாகவதனை முன்னிட்டு கொண்டு பண்ணக்கூடிய கைங்கரியம் ஆச்சாரம் பாகவதன் பண்ணல, அதுவே பாகவத கைங்கரியம். அப்ப ஆச்சாரியன் சொல்றாரு எனக்கு வேண்டாம், பகவானுக்கு பண்ணதான் முக்தி, அவன் தான் மோட்சத்தை கொடுக்க போறான், அவனுக்கு தான் கைங்கரியம். ஏன்னா இவர் எங்க கொண்டு போய் காட்டுறாரு? எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் யார் திரும்பி காட்டாரு? தந்தபடி எப்படி சொன்னாரா? அது தந்து நம்பெருமாள் திருவடி காட்டி கொடுத்தார், நம்பெருமாளுக்கு கைங்கரியம் சொன்னார். அப்ப ஆச்சாரியன் என்ன சொல்வார்? பெருமாளுக்கு கைங்கரியம் சொல்லணுவார். அப்ப ஆச்சாரியன் சொல்ல பெருமாளை கைங்கரியம் பண்றோமோ அது ஆச்சாரிய கைங்கரியம். அப்பனா இன்னைக்கு பெருமாள் கைங்கரியம் பண்றதா அத்தனை பேருக்கும் ஆச்சார கைங்கரியம் பிரதானமா ஆச்சார கைங்கரியம் அர்த்தமானு கேட்காதீங்க. ஆச்சாரை முன்னிட்டு கொண்டு அவர் சொன்னப்பை பண்ணாதான் ஆச்சார கைங்கரியம். அனந்தாழ்வான் திருமலையப்பனுக்கு கைங்கரியம் பண்ணார், அது ஆச்சார கைங்கரியம். எத்தனையோ அங்க ஸ்ரீவைஷ்ணவா பண்ணிட்டு இருக்கா, அதெல்லாம் ஆச்சார கைங்கரியம் ஆகாது. நல்லா ஞாபகம், ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு போய் பண்ணணும், அதான் நேரிடணும். அங்க போய் பண்ணு, அங்க போய் பண்ணு சொன்னோம், அதுக்கப்புறம் பண்ணணும், அப்ப ஆச்சார கைக்கணும். அதே போல பெருமாட்ட போட்டோம், எங்க ஆச்சாரம் பண்ண கூப்பிட்டு தான் மாட்டேன் பண்ணிட்டமா. அவருக்கு என்ன சொல்ற? எனக்கு வேண்டாம், பாகவதனுக்கு பண்ணுண்டார், பாகவதன் பண்ணினார். உடனே அங்கே எல்லாரும் பாகவதன் பண்ண வந்தோம். அப்ப அந்த பகவானை முன்னிட்டு கொண்டு பாகவதன் பண்றோமோ அது என்ன கைங்கரியம்? பகவத் கைங்கரியம். அதனாலதான் கதியாராதனைக்கு நம்ம சந்திராஜத்துல ஏற்றம். கதியாராதனை என்ன இருக்கோம்? பாகவதாருக்கு வரட்டு பிரசாதம் கொடுக்கணும், அவளுக்கு இருக்கிற இடம் கொடுக்கணும், எல்லாம் பண்றோமோ அது பகவத் கைங்கரியமா பாகவத கைங்கரியமா? அது பகவத் கைங்கரியம். நிறைய பேர் பாகவத கைங்கரியம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இல்ல, பகவான் தான் நினைக்கிறார். எனக்கு இந்த என்ன சன்னதிக்கு வரா, உற்சவத்துக்கு சேவிக்க வரா, சேவிக்க வரா அத்தனை பேருக்கும் நீ நிறைய அவளுக்கு என்னென்ன பண்ணுமோ அவளுக்கு சௌரியத்தை பண்ணி கொடு, அவளை பிரசாதத்தை கொடுன்னு நியமிக்கிறார். அந்த நியமனானுகுணமாக என்ன பண்றோம்? ஒரு இடத்தை எடுத்து என்னென்ன பண்ணுமோ பண்ணி பிரசாதத்தை மாற்றி அந்த சேவகாலம் பண்ணி காலட்சேபத்தை பண்ணி அவளுக்கு பண்ணி கொடுக்குறோமோ. அப்ப அது பகவத் கைங்கரியமா பாகவத கைங்கரியம்னா பகவான் முன்னிட்டு கொண்டு பண்ண கிடையாது, அது பகவத் கைங்கரியம். எவ்வளவு முயற்சி பண்ணணும், பண்றதுமோ பாகவதா இருக்கு. ஏன்னா பகவான் ஓத்துறாரு தான் முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆச்சாரம் சேவிக்கிறோம் இல்லையா, சேவிச்சோம் யாரு ஓத்துறா? ஆச்சாரம் ஓத்துறாரு, ஆச்சாரம் ஓத்துறார். அதனால்தான் மதுரகவி ஆழ்வார் புனித செவித்து தொலைச்சேன்ற பார்த்தமனும் திருதந்தாகிலும் தேவபிரானுடைய கலியகோல திருவருக்காக பார்த்தேன். அந்த பாத்திரத்தையே நான் சேவித்து தொலைச்சேன், பார்த்து தொலைச்சேன். ஏன் பார்த்தேன்னு கேட்டமோ என்ன சொன்னதுக்கு பதில், நான் பார்க்கலன்னா எங்க ஆச்சாரம் திருவுள்ள உபக்கிரமம் போறது அவர் வருத்தப்படுறாரு, அவர் திருவுள்ள உபக்கிரமனோ அதனால பார்த்தேன். அப்ப பார்த்தது எது காரணம்? நம்ம ஒரு ஆச்சாரம் தானே காரணம். அப்ப அது பகவானை சேவித்தாலும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணாலும் அந்த பகவத் கைங்கரியம் இல்லை, அது என்ன கைங்கரியம் ஆகுது? ஆச்சாரிய கைங்கரியம். அப்ப ஆச்சாரம் முன்னிட்டு இந்த விஷயம் அப்படியே நீங்க எடுத்துக்கூடாது, முன்னிட்டு கொண்டு போனாதான் இந்த அர்த்தம் வரும். நானே நேரம் அங்க பண்ணிட்டேன், யாரும் சொல்ல ஆச்சாரம் சொல்ல யாரும் சொல்ல, சுவாமி நான் ஆச்சார கைங்கரியம் பண்ணிட்டேன் அப்படின்னு. என்னவா பண்ணிட்டு இருக்கேன்னா நீங்க சொல்லு, பகவான் கண்ணு கொண்டு கைக்கிற ஆச்சார கைங்கன்னா ஆச்சாரியம் முன்னிட்டு கொண்டு போனாதான் அந்த கைங்கரியம். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, நேரம் அப்பனா நேரம் எத்தனை பேர் கைங்கரியம் பண்ணிட்டுக்கா பகவானுக்கு, அப்ப அத்தனையும் ஆச்சார கைங்கரியம் ஆகுமானா ஆகாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப சூட்சமான அர்த்தம். ஏன்னா இது ஏன் இந்த நிலை கொண்டு வரான்னா ஆச்சாரின் உகப்புக்காக பண்ணக்கூடிய கைங்கரியம் ஆச்சார கைங்கரியம். ஆச்சாரத்துக்கு உகப்பு பகவான் கைங்கரியம் பண்ணா சரியா சார்? பகவானுடைய உபத்துக்காக பாகவதார் கைங்கரியம் பண்றோம். பகவானுக்கு எதுக்கு உபத்து? மக்கள் சேவை மகேஷன் சேவை. இன்னைக்கு சொல்லிட்டு கொள்ளையா அன்னைக்கே இதுதான் மக்கள் தான். இது தீவைஷ்ணவா தான் மக்கள், மகேஷன் சிவன் நாராயண மக்களா கிடையாது. அப்படி இருக்கே மக்கள் சேவை மகேஷன் இவாளுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் மகேஷன் சேவை அவனுக்கு உபத்தா பண்ணிட்டுவோம். அப்ப அதுவே பகவத் கைங்கரியமா இருக்கு. அப்ப இது பகவத கைங்கரியமா இருக்கு, அது ஆச்சார கைங்கரியம். இதுதான் ஒரு சுற்று. ஆனா இதை முன்னிட்டு கொண்டு போனாதான் அந்த கைங்கரியத்துக்கு அந்த பேரை தவிர
நேரடியா போனா அந்த கைங்கரியத்தை பேர் கிடைக்கும். ஞாபகம். ஆக 10வது வார்த்தை ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுகை பண்ணாமல் எழுபத்த நாள் எழுபட்டிருக்கையும் பண்ணும் நாள் உகந்திருக்கும். பண்ணா நாள்னா அது என்னைக்கு பண்ணல இருக்குங்க, பண்ணாத நாள் வருத்தப்பட்டு இருக்கும். வருத்தப்படுறது மட்டும் இல்ல, அது எப்படி இருக்கணும்னா அந்த வருத்தம் இன்னைக்கு ஏதோ பெரிய கொலை குத்தம் பண்ணாலே இதை விட குத்தம் நான் என்னை விட குத்தம் யாருமே பண்ணிருக்க முடியாது, என்னை விட குத்தம் யாருமே என்னை விட குற்றவாளி யாருமே இருக்க முடியாது, அவ்வளவு அபராதத்துக்கு நான் கொள்காவாக இருக்கிறேன் என்கிற நிலைக்கு போனோம். இதுதான் பெரிய திருநவர்கள் தெரிவிக்கிறார். எம்பெருமானார் போனார், முதல் தடவை போகல, கீழே பிரார்த்திச்சிருந்தார், கீழே படுத்து அவர் கீழே வந்து உபதேசம் பண்ணார், ஸ்ரீராமன் உபதேசம். 2வது போனிச்சு மேலே போனார், அதெல்லாம் பிரார்த்திச்சா மேலே போனார். மேலே போன இவர் ஜீவன் இல்லையா, சன்னியாசியாச்சு, அதனால இவருக்கு கும்பத்தை கொண்டு போய் கொடுக்கணும். கும்பம் தானது அந்த பெருமாள் மரியாதை வந்து கும்பத்தை கொடுத்து அவருக்கு வரவேற்கணும். அவரை ஊர் மரியாதை கொடுத்து வரவேற்க மாட்டேன். இவரை யாரை கொண்டு வந்தார், இவர் தாய்மாமன் மாத்துலர். அது மட்டும் இல்ல ஆச்சாரியன் வேற, 2 இருக்கு. பெரிய திருநங்கைகள் ஆச்சாரியன், அது மட்டும் இல்ல தன்னுடைய சொந்த தாய்க்கு சகோதரர், தாய்மாமன் கணக்கு. 2 விதத்துல பார்த்தாலும் அவர் கூடவே கூடாது. அப்ப எம்பெருமான கேட்கிறார், என்ன சுவாமி நீர் எட்டு வர்றது, நீங்க யாரும் தாழ்ந்தவா இல்லையா, என்ன கூப்பிடுறது நீரா வரணும் இந்த கும்பத்தை இறவென்று தாழ்ந்தவா இல்லையா, அப்பாட்ட குத்தம்ப கூடாதான். அவர் சொன்ன வார்த்தை ஆச்சரியமான வார்த்தை. ராமானுஜா, நானும் 4 நாளா சுத்தி பார்த்துட்டு இருக்கேன், இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவா யாரா கிடைப்பாதான் கருணை, என்னை விட தாழ்ந்தவா யாருமே இல்லை, அதனால நான் புரியுதா? இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த நிலை. அப்ப பண்ணும் நாள் உகந்திருக்கையும் பண்ணானால் எழுவப்பட்டு இருக்குன்னு இருக்கிறாரியா, அப்படிப்பட்ட பண்ணானால் எழுவப்பட்டணும். எப்படி அவர் எப்படி வருத்தப்படுறாரோ அந்த வருத்தப்படணும். அந்த நிலையைத்தான் எம்பார் பக்தருக்கு அருள் செய்த 10 வார்த்தை அனுகிரகித்தார். அந்த வார்த்தை அனுமதிக்க பெற்றோம். மேற்கொண்டு திருக்கோட்டி நம்முடைய 18 வார்த்தைகள் அவருடைய விஷயம் என்னன்றது அடுத்த நாள்